சஹாபா சஹாபாக்கள் ஒருவர் கூட இதை மறுத்ததே கிடையாது. ஃபயகூனு இஜ்மான், ஹனஃபி கிதாபு தான் சொல்லுது, இது இஜ்மாவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது கல்யாணம் பண்ணாதவங்க விபச்சாரம் பண்ணாங்கன்னா 100 அடி அடிக்கிறது மட்டும் பத்தாது, 100 அடி அடிக்கணும், பிளஸ் ஒரு வருஷம் சமூக பகிஷ்காரம் செய்யணும். அதுக்கு ஹதீஸ் ஆதாரமா இருக்குன்னு ஷாஃபி சொன்னதாக ஹனஃபி கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படி செஞ்சதாக எழுதி வச்சிருக்கிறாங்க, அலி செஞ்சதாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை யாருமே மறுக்கவே இல்லைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது இஜ்மான்னு எழுதிட்டாங்க. அப்ப இஜ்மான்னு சொன்னா அதை மீறவே கூடாது என்பது அதனுடைய வாதமா எடுத்து வைத்தார்கள் என்று சொன்னால், வலனா கவுலுஹு அஸ்ஸவஜல்ல, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. இஜ்மாவுக்கு மாத்தமா ஹனஃபிகள் சொல்றாங்க, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத ஜல்தா, விபச்சாரம் செய்யற ஆணு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 கசேடி கொடுங்க, அல்லாஹ் அவ்வளவுதான் சொல்றான், அதனால இது எங்களுக்கு போதும், இஜ்மா வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இஜ்மால எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு ஹதீஸை வச்சு முடிவு எடுக்கிறாங்க. குர்ஆனுடைய விளக்கமாக கூடுதலா இருந்தா விளக்கமா எடுத்துக்கொள்ளணும், முரணாவெல்லாம் கிடையாது. 100 கசேடியா அந்த ஹதீஸில் மறுக்கவே இல்லை. அப்ப ஹதீஸ் அடிப்படையில் ஷாஃபி எடுத்திருக்கிறாங்க, உமர் எடுத்திருக்கிறாங்க, அலி எடுத்திருக்கிறாங்க, ஒருத்தர் மறுக்கவே இல்லை. இஜ்மாவர் ஆகிவிட்டது, அந்த விஷயத்தை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் என்று ஹனஃபி கிதாபுல என்ன செய்யறாங்க, டிக்ளேர் பண்றாங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்கிறோம், இஜ்மா எங்களுக்கு என்ன, குர்ஆன்ல வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், குர்ஆன்ல இருந்து ஆதாரம் தாங்க பேசுதே தவிர இஜ்மா பேசல. இஜ்மாவை தான் ஆதாரமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த இஜ்மா எடுத்தவங்க எல்லாம் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கார ஆளுங்களா, அவங்கள தான் ஒதுக்கிடுவீங்க. ஷாஃபியும் ஒதுக்கிடுவீங்களா, அப்போ உமர் அலி எல்லாம் கூட ஒதுக்கிடுவீங்களா? அனைத்து சஹாபாக்களும் மறுக்கலன்னு வருத, இந்த இஜ்மால உங்க கருத்துப்படி தான். நாங்க இஜ்மான ப்ரூவ் பண்ண இயலாதுன்றோம், எல்லாமே சொல்றதெல்லாம் உங்க கருத்துப்படி உள்ள வாசகம் தான். அப்ப நீங்க எதை இஜ்மான்னு சொல்றீங்களோ அதை சொல்லவும் செய்யறீங்க. இஜ்மாவுக்கு மாத்தமா வந்து எங்க மதஹப் கருத்து இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னா உங்க நிலைப்பாடு என்ன? இஜ்மாவுக்கு மாத்தமா இருந்தாலும் ஏத்துக்கிறவீங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கொள்வதா, அல்ல குர்ஆனுக்கு மாத்தமா எல்லாரும் இஜ்மா பண்ணிட்டாங்க, எங்களுக்கு குர்ஆன் ஆயத்து ஆதாரம் இருக்குன்னு சொல்வீர்களே, ஆனால் அப்ப அம்புட்டு பேர் சேர்ந்த இஜ்மா என்ன இஜ்மா, இப்ப குர்ஆனுக்கு எதிரான இஜ்மா. அப்ப ஷாஃபி ரசூலுல்லாஹ் சொன்னது குர்ஆனுக்கு எதிரான கருத்து, உமர் வந்து இஜ்மா பண்ணது குர்ஆனுக்கு எதிரானது, அலி பண்ணது குர்ஆனுக்கு எதிரான, 2 கருத்து அதுல வருது. 2 மேட்டர் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஒன்னு வந்து இஜ்மாவை நாங்க குர்ஆனை கொண்டு மறுப்போம் அப்படின்னு இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, குர்ஆனுக்கு மாத்தமா இஜ்மா பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பண்ணிட்டா, ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க, உமர் பண்ணிட்டாங்க, அலி பண்ணிட்டாங்க. இப்ப இஜ்மா பத்தி தலைப்புல உள்ள இஜ்மா பத்தி உங்களுடைய நிலை என்ன, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதாவது கொடுங்க அப்புறம் சொல்றேன்னு, அப்புறங்கிறது வந்து இந்த சபை தான். அப்புறம் சொல்லி அடுத்த மாசம் சொல்லுவான்னு சொல்லக்கூடாது. விவாதத்துக்கு வரும்பொழுது நீங்க தான் நீங்க பதில் சொல்லணும், பார்த்து தான் சொல்லணும்னா பாருங்க, பட்டனை தட்டினா எங்களுக்கு பார்க்க தெரியும்னு சொன்னீங்கல்ல, பார்த்து எடுக்க வேண்டியதானே. இவ்வளவு டைம் இருக்கிறது, எடுத்து நீங்க சொல்லணும். காலையில கொடுத்த விஷயம் 2 மசாயில கொடுத்தோம், இன்னும் பாக்குறேன் பார்த்து தான் சொல்லுவோம்னா பார்த்து சொல்லுங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம். அடுத்தது வந்து இதுல வந்து இஜ்மாவுக்கு மாத்தமா 2 மேட்டர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் வந்து தஷஹுத் ஓதுறோம் இல்லையா, அத்தஹியாத்து ஓதுறோம். அத்தஹியாத்து ஓதும் போது முதல் 2 ரக்காத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வரைக்கும் தஷஹுத் வரைக்கும் ஓதுவாங்க. ஹனஃபி மذஹப்ல இருந்து தஷஹுத் மட்டும்தான். ஷாஃபி மذஹப்ல முதல் 2 ரக்காத்தா இருந்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிடுவாங்க. முழுசா ஓத மாட்டாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வரைக்கும் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க ஷாஃபி மذஹப்ல. அப்ப இத பற்றி ஒரு சர்ச்சை ரதுல் முக்தார்ல நடக்கிறது. அது வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த தஷஹுதை தாண்டி முதல் 2 ரக்காத்துல எதையும் சேர்க்கவே கூடாது. இஜ்மா பிரகாரம் சேர்க்கக்கூடாது. எல்லாம் இஜ்மா எடுத்தாச்சு. என்ன எடுத்தாச்சு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு மட்டும்தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கிடையாது. முதல் 2 ரக்காத்துல 4 ரக்காத் தொழுகையில அல்லது 3 ரக்காத் தொழுகையில முதல் 2வது ரக்காத்துல இஜ்மாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பாருங்க, அர்த்தத்துல ஒரு டிஃபரெண்ட் வருது. ஒஹுவ கவுல் அஸ்ஹாபினா வ மாலிகின் வ அஹ்மத். இஜ்மாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஷாஃபியை நான் கழிச்சிட்டோம், இந்த இஜ்மால அவர் சேர்க்கல, நாங்க எங்க சகாக்கள் மாலிக் அகமது எங்களுடைய இஜ்மா படி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த ஷாஃபியுடைய கருத்து பிரகாரம் அல ஸஹீஹி அன்னஹா முஸ்தஹபத்துன் ஃபிஹா, ஷாஃபி கருத்து பிரகாரம் அந்த ஸலவாத்தின் சொல்வது என்னது, முஸ்தஹப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
எங்களுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹுத் முடிஞ்சோன்னு எந்திரித்து விடுவார்கள் என்று இப்னு குஸைமா அஹ்மதுல் ஹதீஸ் இருக்குங்கறாங்க. அதுக்குள்ள எல்லாம் போகல, ஹதீஸ்க்குள்ள எல்லாம் போகல. டாபிக் இஜ்மா டாபிக் சுத்தி தான் அந்த வாதங்களை கிளப்புறேன். இத சொல்லிட்டு தஹாவி சொல்றாரு, மன் ஜாத அலா ஹாதா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது, யார் இதை விட அந்த தஷஹுதுக்கு மேல அதிகமா சொல்கிறாரோ ஃபக்கத் ஹாலஃபல் இஜ்மா, அவர் இஜ்மாவுக்கு மாற்றம் செய்து விட்டார். பஹ்ர்ல இருக்குது. வ அலைஹி ப முராது ஷாரிஹி, இதன்படி ஷாரிஹி விரிவுரையாளருடைய கருத்து என்னவென்று சொன்னால், அன்னமா தஹப இலைஹி ஷாஃபிஈ முகாலிஃபுல் லில் இஜ்மாஇ, ஷாஃபிஈ சொன்ன அந்த கருத்து இஜ்மாவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஜ்மாவுக்கு எதிராக ஷாஃபிஈ சொன்னார் என்று சொன்னால் அவர் சுன்னத் ஜமாத்துல உள்ளவரா இல்லையா? இஜ்மாவுக்கு மாத்தமா ஒரு கருத்தை சொன்னார்னு சொல்றீங்களே, இஜ்மாவுக்கு மாத்தமா சொன்னாரா இல்லையா? அந்த மசாயில் பகுதிக்கு நான் போகவில்லை, அதற்காக நாங்கள் இதெல்லாம் எடுத்து காட்டவும் இல்லை. காட்டுவதெல்லாம் இஜ்மா என்பதை நீங்கள் குழப்பி வைத்திருக்கிறீங்க. உங்க மதுஹபுல இஜ்மா என்று குழப்புகிறீர்கள். அதை வைத்துக்கொண்டு நீங்க பெரிய ஆதாரமா காட்டுகிறீர்கள். காலையில இருந்து சுபு வரைக்கும் நின்றா கூட உங்களுக்கு ஒரு ஆதாரத்தையும் காட்ட இயல. நாங்கெல்லாம் கூட ஒரு முடிவு செஞ்சுக்கிட்டா அது மார்க்க ஆதாரமாகும், எங்கள உள்ள எல்லாரும் ஏகபித்து செஞ்சு ஆயிரும் அப்படின்னு ஒரு ஆதாரம் கூட காட்ட முடியவில்லை. அதுக்கு தான் இதை சொல்லி காட்டுகிறேன் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இமாம் உட்கார்ந்து தொழுகிறார். ஏதோ கால் வலி கை வலினாலும் என்ன செய்யறாரு, இமாமும் உட்கார்ந்து தொழுகிறார். உட்கார்ந்து தொழுதாங்கன்னா பின்னாடி உள்ள மாமூங்களும் உட்கார்ந்து தொழணும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல பலரும் பலவிதமான வேற ஹதீஸ்களை வச்சு பலவிதமான வியாக்கியானங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா, இதுல இப்னு ஹிப்பான் அவங்க சொல்றாங்க, அன்னல் இமாம இதா ஸல்லா காயிதன், இமாம் உட்கார்ந்து தொழுதாரையானால் கான அலல் மூமினீன ஐயுஸல்லு குஊதன், இமாம் உட்கார்ந்து தொழுதா மாமும்கள் என்ன செய்யணும், உட்கார்ந்து தான் தொழணும். வக்தாபிஹி மின ஸஹாபதி, ஸஹாபாக்கள் இவ்வாறு ஃபத்வா கொடுத்தவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபூ ஹுரைரா, உஸைத் இப்னு ஹுலைர், கைஸ் இப்னு ஃபஹ்து, இவங்க எல்லாம் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். வலம் யுர்வன் கைரிஹிம் மின ஸஹாபதி, ஸஹாபாக்கள் இவர்களை தவிர இவர்கள் அல்லாத மற்றவர்கள் வழியாக ஹிலாஃபு ஹாதா, இதுக்கு மாற்றமா ஒரு அறிவிப்புமே இல்லை. பீஸ்னாதின் முத்தசிலின், முத்தசிலான அறிவிப்பை கொண்டும் இல்லை. வலா முன்கத்தியின், முன்கத்தியான அறிவிப்பாளர் அறுபட்ட ஒரு ஹதீஸை கொண்டு கூட இல்ல. ஃபகான இஜ்மாஅன், எனவே இது இஜ்மாவாக ஆகிவிட்டது. உட்கார்ந்து தொழுதால் உட்கார்ந்து தொழ வேண்டும் என்பதுதான் சஹாபாக்கள் அத்தனை பேரும் யோகவித்து எடுத்த முடிவு. ஒல் இஜ்மாவு இந்தனா இஜ்மாவு சஹாபா, நம்மிடத்துல இஜ்மா என்பது சஹாபா இஜ்மா தான், வேற ஒன்றுல இஜ்மா கிடையாது. அது அப்தாபிஹி ஐலம் தாபியின, தாபியன்களையும் இவ்வாறு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் சில பேரு. அவ்வளமன் அபுத்தல தாலிக்க மினல் உம்மா, இந்த சமுதாயத்துல இத நாசமாக்கின ஒரு ஆளு அல் முகீரா இப்னு மிக்ஸம் அப்படிங்கிற ஒரு ஆளு. அகத அன்ஹு ஹம்மாத் இப்னு அபி சுலைமான், அவர் சொல்ல கேட்டுக்கிட்டு ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் சொல்லிவிட்டாரு. சும்மா அகதஹு அன்ஹு அபு ஹனீஃபா, அவர் சொல்ல கேட்டுக்கிட்டு அபு ஹனீஃபா சொல்றாரு இஜ்மாவுக்கு மாத்தமா. சும்மா அன்ஹு அஸ்ஹாபுஹு, அதுக்கு பிறகு அவருடைய சகாக்கள் அதை பிடிச்சு தூங்குறாங்க அப்படிங்கிறாரு. யாரு? இப்னு ஹிப்பான் சொல்றாரு. அப்ப இப்னு ஹிப்பான் சஹாபாக்கள்லாம் இஜ்மா செய்து விட்டார்கள் என்று ஒன்றை காட்டுகிறார்கள். அதுக்கு மாற்றமாக இப்னு அபு ஹனீஃபா செஞ்சிட்டாரு, மீறிட்டாரு, இன்னார் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிச்சு வச்ச ஆளு என்று சொல்லி சங்கிலி தொடரா சொல்கிறார்களே. அப்ப இஜ்மாவுக்கு மாற்றமாக அவர் சொன்னதுக்கு என்ன மேட்ரு? அதோட அதையும் சொல்றாரு. நான் காலையில முதல்ல சொன்னேன் இல்லையா, அபு ஹனீஃபா தன்னுடைய சொல்லுக்கு ஆதாரமாக ஜாபிர் அல் ஜூஃபி என்பவருடைய ஹதீஸை கொண்டாந்து காட்டுகிறாரு. இவர் தான் சொன்னாரு, நான் சந்திச்சதுல அவன் தான் பெரும் பையன் சொன்னாரு. அவர் இதை கொண்டாந்து நெருக்கடி வந்தவன அவர் தடம் புரள்கிறாரு என்கிற விமர்சனம் அதை ஒட்டி தான் இப்னு ஹிப்பான் பண்றாரு. அப்ப இஜ்மா மூலமாக ஒன்று செய்யப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு பொய்யனுடைய சொல்லை ஆதாரமாக வைத்து, அவர் யாரை பொய்யன் என்று சொன்னாரோ அப்படியான ஒரு ஆளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இஜ்மாவை உடைக்கிறாரு. இமாம் உட்கார்ந்தா பின்னாடி உள்ளவங்க உட்கார்ந்துள்ளுமா நிக்க சொல்லுமா எது சரிங்கிற சர்ச்சையை எடுக்கல. அது அல்ல பகுது, அது அல்ல. கேள்வி என்னன்னா, இப்னு ஹிப்பான் இதை இஜ்மான்னு ப்ரூவ் பண்றாரு. உங்க வாதப்படி இந்த மாதிரி சொன்னா இஜ்மா ஆயிரும்ல, இப்படித்தானே இஜ்மா நிரூபிக்கிறீங்க. இஜ்மான்னு சொல்லிட்டா இஜ்மா ஆயிரும்ல. அப்ப சஹாபாக்கள் ஒருத்தர் மறுக்காட்டி இஜ்மா ஆயிரும்ல, இது மறுக்கல. சில ஆளுக்கு சொல்லி இருக்கிறாங்கல்ல, லிஸ்டும் இருக்கிறது, பிந்தி தாபியன்கள் வேற சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இஜ்மாவாக ஒரு ஆன விஷயத்துக்கு மாத்தமாக அபு ஹனீஃபா ஃபத்வா கொடுத்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு. அப்ப உங்க இஜ்மாங்கிற உங்க நிலை என்ன?
எதை வச்சு இஜ்மான்னு நீங்க வாதிடுறீங்க? இஜ்மான்டா என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன இல்ல, அதுக்கு ஒன்றும் பதில் கிடையாது. அதுக்கு அடுத்து இப்ப திருமதி அவர்கள் ஒரு விஷயத்தை இஜ்மாங்கிறாங்க. திருமதி இமாம் ஒரு விஷயத்தை இஜ்மாங்கிறாங்க. என்ன இஜ்மாங்கிறாங்கன்னு கேட்டா, முசாஃபிர் ஒரு பயணி வெளியூருக்கு போறாருன்னா கசர் செய்யலாம் இருக்கிறது. எத்தனை நாள் வரைக்கும் கசர் செய்யலாம் என்று கேட்டால் கணக்கே கிடையாது. அதாவது ஒயின் அழகி சினூன, இவ்வளவு நாள் தங்கிறது முடிவெடுக்காம இழுத்துக்கிட்டே போனால், ஒயின் அழகி சினூன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் கசர் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு இது இஜ்மாங்கிறார். சும்மா அஜ்மா அஹ்லுல் இல்மி, இல்மு வாசிகள் முடிஞ்ச. கண்ணியமிக்க சகோதரர்களே, மசாயில கேட்டிருக்கிறாங்க. உண்மையை நான் சொல்றேன், அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். மசாயில்களை பார்க்காம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்ன எழுதி இருக்கு, யாருமே அவரும் கூட நான் மசாலா எடுத்து கொடுத்து உடனே கொடுங்கன்னா கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது குறிப்பிட்ட இடத்த, அதனாலதான் தலைப்புகளை குறிப்பிட்டு வைக்கணும்னு சொல்லி நம்ம பேசுறோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கொடுப்போம், எடுத்து பார்க்கிறோம். உங்களுடைய தலைப்பு அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு கொடுங்க. அந்த ஆனா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இஜ்மான்னு சொல்லி டைப் பண்ணி சும்மா எடுத்துக்கிட்டு அந்த எல்லா இடத்துலயும் இஜ்மா இஜ்மான்னு போட்டுக்கிட்டு போறது சரியில்லை. இஜ்மாங்கிற வார்த்தை ஒருமித்த கத்து, ஒன்று சேர்ப்பதுங்கிற பொருள் தான். அது சந்தர்ப்பங்கள்ல இஜ்மாயி அசாபினா, எங்கள் சகோதரர்களுடைய எங்களுடைய தோழர்களுடைய இஜ்மான்னு சொன்னா, நாங்க ஒண்ணு சேர்ந்து ஹனபிகள் சொல்றாங்கன்னு சொன்னா ஹனபிகளுடைய ஒட்டுமொத்த கருத்து, அப்படித்தான் அந்த இடத்துல வைக்கணும். எல்லா இடத்திலையும் ஒரே கருத்தை இஜ்மாவுல் உம்மத்துன்னு வச்சுன்னு வைங்க, அல்லது இஜ்மாவுல் சஹாபத்துன்னு வச்சுச்சுன்னா வைங்க. அந்த இடத்துல சஹாபாக்கள் ஒருமித்து கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொருள் கொள்ளலாம். எங்களுடைய தோழர்கள் ஹனபி மதுஹப்ல இந்த இஜ்மாயி மதுஹபினா, இந்த இஜ்மாயி அஸ்ஹாபினா, இந்த இஜ்மாயி அஹபாபினான்னு வந்து சொன்னா அந்த இஜ்மாவுக்கு இந்த எங்களுடைய சகோதரர்கள், அது ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள், அந்த இடத்துல அந்த இத்திபாக்குங்க கூடிய அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை வருவாங்க. நாங்க ஒருமித்த கருத்துல ஹனபிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அர்த்தம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கப்படும். அந்த இஜ்மான் எங்கெல்லாம் வந்துருச்சோ ஒரே அர்த்தம் வைக்கணும், அது முறையும் அல்ல, அது ஒத்து வர்றதும் இல்ல, அப்படி இல்லவும் இல்ல. எங்க இஜ்மாவுல் உம்மத்துன்னு வந்திருக்குதோ நிச்சயமா அங்க இடத்துல சமுதாயத்துடைய அத்தனை பேருடைய கருத்தை தான் அங்க வைக்க முடியும். அது அந்த அர்த்தம் தான் அதிகமா இருக்கு. அதிகமா அவங்க மசாயில்கள் எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு பார்த்துட்டு உண்டான பதில சொல்லுவோம். உடனே கொடுங்கன்னு சொன்னா நம்ம காட்ட முடியறது இல்லை. நான் ஒண்ணு இமாமே அபூ ஹனீஃபா இல்ல. எது தெரியுமோ நம்ம சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்த்து சொல்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கேட்கிறோம். அது விவாதத்துக்குள்ள முடியறதுக்குள்ளேயும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கும் நாம சொல்றோம், ஏதாவது ஒண்ணு கவுக்கிறோம், அவங்க எடுத்து கொடுக்கணுமா அந்த டயத்தை பயன்படுத்தலாம், அவங்க எடுத்து கொடுக்கட்டும். ஹக்க விளங்கணுங்கிறது தான் இங்க, வேற எந்த நோக்கமும் அல்ல. சரி, இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த இஜ்மாவுடைய வழிமுறைகளை விட்டு மாறி போற காரணத்தினால ஒரு பெரிய தவறுகளுக்கு இவங்க ஆளாக்கப்பட்டாங்க. அந்த முன்னோருடைய வழியை, ஏன்டா இவங்களே அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, சுய இச்சையாக முன்னோர்களுடைய சஹாபாக்களை தாபியின்களுடைய வழிமுறைகளை பார்க்காமல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்து சந்தர்ப்பத்தில் அது சரியாக இருந்தால் கூட அது தவறு என்ற அந்த ஹதீஸை எடுத்து போட்டு அவங்க எடுத்து எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஹதீஸை படி அவங்க அமல் செய்யவும் இல்ல. அதனால இப்ப இந்த காதியானுடைய கேள்வி வந்துச்சு. அவன் கேட்டான், இப்படி உங்களுடைய தாயார் இப்ப ஹயாத்தா இருக்கிறாங்களே, அப்ப ஹயாத்தா இருக்கும்போது நீங்க இங்க ஜக்காத்து கொடுப்பாரா உங்க ஈசா, வானத்திலிருந்து கேட்பாரான்னு கேட்டா, நம்ம உங்களுடைய முன்னோருடைய இதை எடுத்து பார்த்திருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் ஹயாத்தா இருக்கும் வரைக்கும் லேசா அர்த்தம் போயிருப்பாங்க. இந்த ஆலம் இந்த துன்யாவுல இங்க இருக்கிற வரைக்கும் ஹயாத்தா இருந்தா அவர் ஜக்காத்தும் கொடுப்பாரு, தொழவும் செய்வாரு அப்படிங்கிற அர்த்தம் லேசா போயிருக்கும். ஆனா இவங்க தான் முன்னால உள்ளவங்க யார் சொல்றதையும் பார்க்க மாட்டோமே, சுய இச்சையாகத்தான் அதுக்கு அர்த்தம் செய்வோம் அப்படின்னு போயிட்டதுனால இவங்க என்ன செய்துட்டாங்க, அந்த பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தைய என்னுடைய தாயாருக்கு நான் நற்பணி செய்ய நல்லறம் செய்யுபவனாக இருக்கும் வரைக்கும், நான் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் நான் தொழுவேன், ஜக்காத் கொடுப்பேன். அதான் ரெண்டு காரியம் செய்யறதா இருந்தால் அந்த காரியம் செய்வேன், இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன். என்ன ரெண்டு காரியம்? ஹயாத்தாவும் இருக்கணும், என் தாயாருக்கு நான் பணிவிடை செய்யணும், நல்லறம் செய்யணும். இந்த ரெண்டும் சேரும் போதுதான் நான் தொழவும் செய்வேன், ஜக்காத்தையும் கொடுப்பேன். அப்படித்தான் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். இப்ப அவர் உயர்த்தப்பட்டுட்டாரு, அங்க போய் உட்கார்ந்துட்டதுனால ஹயாத்தா இருக்கிறாரு, தாயாருக்கு நல்லறம் செய்யற சூழ்நிலை இல்ல. அவரு அந்தம்மா இங்க இருந்துச்சு, இவர் மேல இருக்கிறாரு, ஆகையினால அவர் ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை.
இப்படி ஒரு புதுமையான அர்த்தத்தை உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு எங்க அம்மாவுக்கு நான் பணிவிட செஞ்சாதான் செய்வேன் சருத்து வச்சு நிபந்தனையாக வச்சு அதையை இணைச்சு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்து உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு அர்த்தத்தை கேலிக்கூத்தான அர்த்தம் இந்த அர்த்தத்தை கொடுத்து போட்டு ஏதோ தப்பாயிருச்சு இதாயிருச்சுனாலும் பரவாயில்ல சேலஞ்சா சொல்றாங்க. எல்லா தமிழ் மொழிபெயர்ப்பாளர் ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் எல்லாருமே தப்பு செஞ்சுட்டாங்க இந்த இடத்துல, நான் தான் சரியா எழுதிருக்கிறேன். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதுறாங்க இந்த விரிவுரையை. ஆனா இதை யோசிச்சு பாத்தீங்கன்னாலே இதுல இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பான தன்மை வெளிப்படும். இப்ப அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு இந்த பதில சொல்லி தப்பிக்க பார்த்தாங்க. சிம்பிளா சொல்லிட்டு போறதை விட்டு போட்டு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன், அங்க போயிட்டா சட்டம் மாறுதுன்னு சொல்லிட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு சட்டம் இருக்கும். இங்கிருந்து உயர்த்தப்பட்டு அந்த கோலங்கள் மாறுது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாங்கன்னா அங்க உள்ள நிலைமைகள் வேறையா இருக்கும். அங்க போய் இந்த தொழுகை இந்த ஜக்காத்துங்கிறது விதியாகிறதுன்னு சொல்லிட்டு போகாம ஏன் தாயாருக்கு பணிவிட செஞ்சாத்தேன் கொடுப்பேன்னு சொல்றாரு. இப்ப திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா இல்லையா? நம்முடைய கொள்கைப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாங்க, இறுதியில வருவாங்க. அப்ப அவங்க தாயார் கூட வருவாங்களா? தாயார் அழைச்சிட்டு வருவாங்களா? இல்ல அவர் இங்க வந்து இந்த ஜக்காத்தை கொடுக்க மாட்டாரா? அல்லது தொழுக மாட்டாரா? தொழுகையும் ஜக்காத்து இல்லாம போயிடுமா அவங்களுக்கு? என்ன அர்த்தம் வரும்? அப்ப அந்த இடத்துல காதியானிட்ட மாட்டிக்கிட்டாரு, அல்லது காதியானி ஒரு கேள்வியை கேட்டான். அதனால அங்க ஒரு தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பை செஞ்சு அந்த மொழிபெயர்ப்பு மேல பெருமை பீத்தி இவ்வளவு பெருசா காட்டுறதுங்கிறது எவ்வளவு ஒரு தப்பான அர்த்தத்தை தெரியுது. அவர் திரும்ப சரி என் தாயாருக்கு நல்லறம் செய்யும் காலமெல்லாம் ஜக்காத்து கொடுப்பேன்னா இவர் நினைச்சுக்கிட்டாரு பர்ரம்பி வாடிதத்துக்கு அர்த்தம் கை காலம் அமுத்தி விடுறது, சோறு வாங்கி கொடுக்கறது, அல்ல இந்த மாதிரி பணிவிடைகள் செய்யறதுன்னு அர்த்தத்தாரு. பிர்ருங்கிற வார்த்தைக்கு நல்லறம்னா நன்மை சேர்க்கும் காரியங்கள் செய்யறது. அது இறந்தது பிறகு செய்யணும். தாயார் இறந்துட்டாலும் நல்லறம் செய்யணும். தாயார் இறந்துட்டா நல்லறம் எப்படி செய்யறது? அவங்களுக்கு துஆ செய்யணும், அவங்களுக்காண்டி அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அவர்களுடைய ஒத்த வயதுடைய தாயாரோ அல்லது தகப்பனாருடைய வயது உடையவர்களுக்கு மரியாதை செய்யணும். ஹதீஸ்ல வருது, அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய தகப்பனாருடைய ஒத்த வயதுடையவர்களுக்கு மரியாதை செய்யல, தகப்பனார் இறந்துட்டாரு, அங்க வயசுக்காரவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, அவங்களுக்கு யார் மரியாதை செய்யலையோ, அவங்களுக்கு அவன் நல்லறம் செய்யலையோ, யுத்ஃபி அல்லாஹு நூரஹு, அல்லாஹ்வுடைய ஒளியை ஈமானுடைய ஒளியை அணைச்சு போடுவான். ஆக நல்லறம் செய்யறதுங்கிறதுக்கு அவங்க ஹயாத்தா தான் இருக்கணுங்கிறது அல்ல, அவங்க மௌத்தானதுக்கு பிறகு நல்லறம் தான் செய்யணும். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அப்பவும் அவர் நல்லறம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அவங்க இந்த உலகத்துல விட்டுட்டு இவர் மேல உலகத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டார் வைங்க, அப்பவும் நல்லறம் செய்யறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்ப நல்லறம் செய்வதல் என்பது இவங்க அர்த்தப்படி அதை இணைச்சு போட்டு பார்த்தா கூட நல்லறம் செய்யுதல் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கேயும் இருக்குது, மேல் உலகத்திலையும் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? இவங்க கருத்துப்படி அங்கேயும் ஜக்காத்து கொடு, அங்கேயும் தொழுகு, யாராவது ஒரு மலக்குமாரிகளை கொடுத்து ஜக்காத்தை கொடுத்துட்டு வா, இப்படிங்கக்கூடிய தப்பான அர்த்தம் அப்புறம் அங்கே கிளம்பிடும். சரி, இல்ல நல்லறம்டா வெளிரங்க பணிவிடை அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கிட்டோம் சொன்னா அப்ப நம்ம அந்த கேள்வி வரும். திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல இறங்கும் போது தொழவும் செய்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, ஆனா தாயார கபர்ல இருந்து எழுப்பியா வர போறாங்க? அது இல்ல சகோதரர்களே. இப்படி ஒரு மோசமான அர்த்தத்தை சொல்லிட்டு அறிவுக்கு பொருந்தாத ஒரு அர்த்தத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அர்த்தத்திற்கு வச்சு பெருமையா நான் தான் சரியா செய்திருக்கிறேன், மத்த யாருமே இதுக்கு சரியா செய்ததில்லைன்னு நான் கட்டத்தட்ட எல்லாருக்குமே சாமியா இருக்குது, அந்த நம்ம செட்ல இருக்குது, கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறோம். நான் ஏறத்தாழ 28 தஃசீர்ல பார்த்தேன். எந்த இடத்திலையும் இவங்க செஞ்ச அர்த்தம் ஒரு இடத்திலையும் இல்ல, ஒரு ஆள் கூட செய்யல. இப்படி ஒரு அர்த்தத்தை செய்துகிட்டு இது ஏன் வந்துச்சு? ஏன் வந்த காரணம் என்ன? அந்த முன்னோர்களுடைய வழி, ஒட்டுமொத்தமான வழி எது முன்னால கடந்து போனாங்களோ அவங்கள உதாசீனப்படுத்துவதனுடைய பலன் என்னன்னு சொன்னா அவன் கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்லணும்னு சொல்லி இப்படி ஒரு மோசமான அர்த்தத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, இது இந்த இஜ்மாவுடைய ஏற்றுக்கொள்ளாமல் முன்னோர்களுடைய வழியை ஒப்புக்கொள்ளாமல் பிறண்டு போன காரணத்தினால் நடந்த இது தவறு. அதே மாதிரி இன்னும் பெரிய தவறுகள் இருக்கு, நான் இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்றேன். அது ஏண்டா இவர் வந்து காதியானிட்ட மோதினாரு, மோதினதுனால குர்ஆனுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதியை செஞ்சார், மோசமான ஒரு அர்த்தத்தை செஞ்சார். கிறிஸ்தவன்ட்ட போய் மோதினார், கிறிஸ்தவன்ட்ட மோதி இன்னைக்கு வெளியே வந்ததுக்கு பிறகு 100கணக்கான ஹதீஸ்களை மறுக்கிறார்.
நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள். எத்தனை கிதாபு இல்மு திப்ல வரக்கூடிய ஏறத்தாழ 400 ஹதீஸ் பிராக்டிகலா வரலையா ஒதுக்கு. அது அவங்களுடைய சகோதரருடைய ஒருத்தர் நேற்று பேசுவாரு, உனக்கு அனுபவ ரீதியா வரலன்னா தூக்கி கடாசு ஹதீஸ. அது புகாரில வந்தா என்ன, முஸ்லிமுல வந்தா என்ன, சனது சரியா இருந்தா என்ன, சரியில்லாட்டி என்ன, இது எதனால வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு இந்த கருத்து? கடைசியில மிஞ்சுறது என்ன மிஞ்சும்? ஹதீஸ்கள்ல 10 வரலால என்ற அளவுக்கு இருக்கிற தொழுகை, நோன்பு, ஜக்காத்துடைய ஹதீஸ் தான் மிஞ்சும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி முன்மாதிரின்னு சொல்லி வாய்கிலேயே எழுதியிருக்கிறார் தப்சீர்லயே. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, வெறும் கட்டளைக்கு பெயர் மட்டும் முன்மாதிரியா கொள்றதல்ல, அவங்க சொல்லக்கூடிய அவங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்த்து ஒவ்வொன்றா எடுத்து நடக்கணும் அப்படின்னு சொன்ன வியாக்கியானத்தை எல்லாம் விட்டு போட்டு ஒருத்தன்ட்ட போய் மோத ஆரம்பிச்ச உடனே வந்த விளைவு ஹதீஸ்களை மறுத்து குர்ஆன்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருடைய கொள்கையின் வந்ததனால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கெடுதி சகோதரர்களே. இதை நம்ம உங்களுக்கு முன்னால் நான் பதிய வச்சுக்கிறேன். நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை வழிவிட்டு அதை தவற விட்டு போனதனுடைய கெடுதி இது. அதே மாதிரி இப்ப 2 மசாலாவை சொன்னார் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸ்ல வந்திருக்குது, அந்த ஒட்டகத்தை அறுப்பதற்கு முன்னால் முதலாவது காயப்படுத்தணும். ஒட்டகத்தை கீழே தூக்கி போட்டு அறுக்க முடியாது, ஆட்டுக்குட்டி இல்ல. ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு நீங்க அரபுகள்ல இருப்பவங்க பார்த்திருப்பீங்க, இங்கேயும் யாராவது அறுத்தாங்கன்னா பார்த்திருப்பீங்க. அந்த கழுத்துக்கு பக்கத்துல இந்த கத்தியை வச்சு லேசா கிழிச்சு விடுவாங்க. கிழிச்சு விட்டவுடனே அந்த ரத்தங்கள் அப்படியே வெளியே போகும். கரிகள் லேசா தோலை கிழிச்ச உடனே ரத்தங்கள் வெளியேறும். ரத்தங்கள் வெளியே போக 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 அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிரும், சாஞ்சு படுத்துரும். அப்புறம் அறுப்பாங்க. அத நஹர்னு சொல்லுவாங்க, ஷியார்னு சொல்லுவாங்க, இஷார்னு சொல்லுவாங்க. இது ஹதீஸ்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைய சென்ற வருஷமோ என்னமோ பெங்களூர்ல ஒரு ஒட்டகத்தை அறுத்தாங்க. இந்த வழிமுறை தெரியாம 25-30 பேர் கயிறுகளை வட கயிறுகளை எடுத்து போட்டு ஒட்டகத்துக்கு மேல தூக்கி போட்டு அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் திமிரிட்டு ஓடி போச்சு. இந்த வழிமுறை தெரியாதனால. அதனால அறுப்பதற்குண்டான இந்த வழிமுறை காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஷியார்னு சொல்லுவாங்க. இதை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்ரூஹ்னு சொன்னாங்க. உண்மைதான், அது சொல்லி இருக்காங்க. காரணம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல அதுக்கு தோலை கீறி அத ரத்தத்தை வெளியேற்ற நிலை வந்துச்சு. பின்னால வரக்கூடியவங்க கொஞ்சம் கூட அதுக்கு அவருடைய முறைகளை கடைபிடிக்காமல் எலும்பு வரைக்கும் குத்தி. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு தப்பான முடிவு எடுக்கும் போது மறுக்காம மௌனமா அங்கீகரிச்சாங்க அப்படின்னா, அவன் ஊம ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் அதை செஞ்சாங்களா என்று கேட்டார். அந்த ஹதீஸை காட்டுங்கன்னு கேட்டோம். இந்த ஹதீஸ் தந்திருக்காரு. இது ஹதீஸே இல்ல. அபு அலிங்கிறவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தமே இல்ல. அபு அலின்னு ஒரு ஆள் சொல்றாரு, மன் சக்கத்த அனில் ஹக்கி பஹுவ ஷைத்தானுன் அக்ரஸ். சத்தியத்தை சொல்லாம யார் மௌனமா இருக்கிறானோ அவன் தான் ஷைத்தான், ஊம ஷைத்தான். இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவ்வளவு பெரிய சபையில விவாதத்தில் வாதம் வைக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக என்ன செய்யறாரு, அவ்வளவு துணிவாக செய்கிறார். நான் இதை முன்ன பின்ன விட்டுட்டு செய்வேங்கிறாரு. ஒரு மொத்தமா விட்டடிக்கிறாரு. முன்ன உள்ள பின்ன உள்ளதான் பார்த்தான் செய்யணுங்கிறாரு. ரசூலுல்லாஹ் பேர்ல துணிஞ்சு என்ன செய்யறாரு, எவ்வளவு ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டுக்கட்டி ஹதீஸ்ல சொல்லியிருக்காருன்னு நாளைக்கெல்லாம் நீங்க பாப்பீங்க. எத்தனை மேடைகள் எத்தனை ஹதீஸ்ல ஹதீஸ்ன்னு சொல்றாரு. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதா என்று நீங்க நாளைக்கு பார்க்கத்தான் போறீங்க. அப்ப இது பச்சை பொய். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தந்த பேப்பர்ல அது இல்ல. அடுத்து என்ன செஞ்சாரு, அதாவது ரசூல் உமருடைய அந்த சொல்லை ஒரு சஹாபி கூட மறுக்கவில்லை, எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு எதிராக யாருமே சொல்லவில்லை. இப்னு தைமியாவை விட சீனியரான இப்னு ஹஜர் சொல்லி இருக்கிறார் ஃபத்துல் பாரின்னு வாதத்தில் வச்சார். அந்த பேப்பரை தாங்கன்னு கேட்கிறோம். அந்த பேப்பரை தாங்கன்னு ஒண்ணு தரக்கான அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு வரலையா, பிளாப்பில தாங்க பிரிண்டர் சரியில்லைன்னாங்க. பிரிண்டர் சரியில்லைன்னா பிளாப்பில தாங்க பிரிண்டர் எங்கிட்ட இருக்கு, நாங்க போட்டு எடுத்துக்கிறோம்னா அது எங்க வச்சோம்னு தெரியல, குறிச்சு வச்ச யாபத்துல இருக்குங்க. விவாதத்துக்கு வரக்கூடியவர்கள் அதை தந்தாங்கன்னா, இப்ப சொன்னாங்கல்ல அந்த இந்த இன்னமா 3 தலாக்கு ஹதீஸ் லைவ் பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்ததுல பதில் இருக்கு. அது தந்தாங்கன்னு சொன்னா அதுக்கும் பதில் இருக்குது. அவங்க சொன்ன விஷயம் இருக்குதாங்கிறது செக் பண்ண வேண்டி இருக்குதுல்ல. ஃபத்துல் பாரில இருக்குன்னு பச்சையா துணிஞ்சு ஒரு சபையில வைக்கிறாங்க. ஒருவர் கூட சொல்ல. அது எப்படி இப்னு தைமியாவோட கம்பேர் பண்ணி, இப்னு தைமியாவுக்குலாம் சீனியரா உள்ளவர், அண்ணன் கூட இப்னு ஹஜர் ரொம்ப பாராட்டுவாரு.
நான் ரொம்ப பாராட்டுறதுனால இப்னு ஹஜர் சொன்ன அமைக்கிற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஈமான் கொள்றது. இப்னு ஹஜருக்கு ஈமான் கொண்டு வரானா. அப்ப இப்னு ஹஜர் ஈமான் கொண்டு இருக்கான், இவன் கண்ண மூடி நம்பிக்கிறான்னு சொல்லி நினைச்சிட்டாரு. இப்னு ஹஜர் சொன்னார், ஃபத்துல் பாரில சொன்னார்னு சொன்னா, இப்னு தைமியா சொன்ன நான் ஆதாரத்தை காட்டி விட்டேன். இப்னு ஹஜர் சொன்னார்னு கேட்டா இதுக்கு இல்லாம பார்த்து சொல்லணும். நான் திடீர்னு எடுத்து கேட்ட மசாலாவை நீங்க வச்ச வாதமா, நீங்க வச்ச வாதத்தை பாத்துலங்க வைக்கணும், ஆதாரத்தை பேப்பரை கையில வச்சுக்கிட்டு வைக்கணும். ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது கேட்டா உடனே கொடுக்கணும், கையில இருக்கணும் ஆதாரம். கேட்கிற ஒவ்வொன்றுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிறீங்க. எந்த ரேஞ்சுக்கும் போவார்கள். இப்னு தைமியா கூட இப்னு ஹஜர் முந்தின வரண்டாரு, தவறா சொல்லிட்டு வார்த்தை சொன்னாரா, முந்திருந்தானே பிந்திருந்தா என்னங்கிறாரு. அவர் தான் இந்த வார்த்தை சொன்னாரு. ஆகா நான் ஒரு பிழை செய்து விட்டேன், அதெல்லாம் வரவே வராது. நம்மள சொல்றாரு என்னவெல்லாம் ஒரு தெனாவட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டிருக்காரு ஹதீஸ் எல்லாம் பாருங்க, நாளைக்கு பார்க்க போறீங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து வாங்க, நான் இந்த வாதங்களை முடிச்சிட்டு, ஏன்னா இஜ்மா சம்பந்தமா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் வச்சுட்டு இன்னும் 2 அமர்வு தான் இருக்கு. அந்த 2 அமர்வுலாம் பதில்களை நான் எடுக்க போறேன். ஏன்னா வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கேன், நான் ஒன்னும் வைக்க முடியாம ஒரு சில பாயிண்ட்கள்லாம் மக்கள்கிட்ட நிலைநாட்ட முடியாம போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப இஜ்மாவுக்கு ஒரு உதாரணம் எடுப்போமே. இஜ்மா படி நம்ம நாட்டில் இப்ப ஜும்மா தொழுகிறோம்ல, ஜும்மா தொழுகிறதே கூடாது இஜ்மா படி. ஏன் கூடாது, எப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டா, சிறிய ஊர்ல ஜும்மா கிடையாது, இது இஜ்மா. என்ன சொல்றாங்க, அது பதாயி சனாலாம் சொல்றாங்க, லா ஜும்மா தவலா தஸ்ரீக இல்லா ஃபி மிஸ்ரின் ஜாமியின். பெரிய ஒரு நகரத்துல, ஜாமியான ஒரு நகரத்துல தான் ஜும்மா, வேற ஊர்ல ஜும்மா தொழுக கூடாது, தஸ்ரீக்கும் கிடையாது. அலி சொல்றாங்களா, ஜும்மா தஸ்ரீக்கு நோம்பு பெருனா ஹஜ்ஜி பெருனாவெல்லாம் பெரிய ஊருக்கு மட்டும்தானா, சின்ன ஊருக்கு என்ன இல்ல, நோம்பு பெருனா ஹஜ்ஜி பெருனாலும் கிடையாது அப்படின்னு அலின்னு சொன்னாங்களாம். ஓ கதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகீமுல் ஜும்மாத பில் மதீனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மதீனாவுல ஜும்மா நிலைநாட்டினாங்க. ஒமா ருவியல் இகாமத்து ஹவுலஹா, சுத்தி உள்ள ஊர்ல ஜும்மா நிலைநாட்டுறதுக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்கல அப்படின்னு அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ கதை சஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட ஃபதஹுல் பிலாத், பல ஊர்களை வெற்றி கொண்டார்கள். ஒமா நசபுல் மனாபிர இல்லா ஃபில் அம்சார், பெரிய பெரிய ஊர்ல தான் மெம்பர்களை ஏற்படுத்தினாங்க, சின்ன ஊர்ல எல்லாம் கிடையாது. இப்போ கான தாலிக இஜ்மாஅன் மின்ஹும் அலா அன்னல் மிஸ்ர ஷர்துன், இது அவங்க இஜ்மா செஞ்சிருக்கிறாங்க, பெரிய நகரமா இருப்பது ஷர்த்து, பெரிய நகரமா இருந்தா தான் ஜும்மாவே தொழுவணும். இப்ப இது இஜ்மா வச்சா இஜ்மான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்ப இஜ்மான்னு சொல்லிவிட்டு அவ்வளவு பேசிமாம்கள்ல இருக்கிற ஆட்கள்ல ஒரு 95% பேரு ஜும்மா எங்க தொழுவ கூடாது இஜ்மா பிரகாரம் அங்க போய் இமாமா இருக்கிறாங்க. எந்த ஊர்ல மிஸ்ருண்டா என்னங்கிறது விளக்கம்லாம் இருக்கிறோம், அமி இருக்கணும், காலி இருக்கணும், அதெல்லாம் இருக்கு, தனியா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஜும்மாவே கூடாது என்று இஜ்மாவாம். இஜ்மா லட்சணம் வழங்குதா, இஜ்மா இஜ்மா சொல்லுவாங்கன்னு சொல்றேன்ல, என்ன இஜ்மான்னு அடிச்சுக்கிறது. அப்ப இது இப்படி ஒரு இஜ்மா நடக்கவும் கிடையாது, இஜ்மா ஜும்மா சொல்லுறது அப்படியாது, எந்த கண்டிஷன் கிடையாது. அந்த தலைப்பு விவாதிச்சுக்கலாம். சரி, உங்க கருத்து இஜ்மா எடுத்துட்டாங்களே, இஜ்மாவை நீங்க இஜ்மா பண்ணி மீறீங்களா, அதிக இஜ்மா பண்ணி பேசிமாம்களை உற்பத்தி பண்றீங்களா, மதரசாக்களை பூட்டி போடலாம், ஒரு மதரசா போதும். பெரிய நகரங்களுக்கு மட்டும் இமாம் அனுப்புறதா இருந்தா, பெரிய நகரங்களுக்கு மட்டும் ஜும்மாவுக்கு ஆள் அனுப்புறதா இருந்தா 3 மதரசா தேவையில்லை. பெரிய நகரம் எத்தனை இருக்க போது, 30 மாவட்ட தலைநகரம் இருக்காங்க, அதாவது காலி கோர்ட்டு நீதிபதிலாம் இருப்பாங்க. ஒரு தாலுகா அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 பேர், 100 போதும் மொத்தம். அப்ப ஏன் எல்லா ஊர்லயும் போய் இமாமா நடத்துறீங்க? அப்ப இஜ்மாங்கிற விளையாட்டுக்கு இஜ்மான்னு சொல்றது, இதுக்கெல்லாம் ஒரு கூடி முடிவு எடுக்கலாம் கிடையாது. சும்மா என்னத்தையா சொல்லுவது, என்னத்தையா இஜ்மான்னு சொல்லிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இஜ்மா பாருங்களேன். இப்ப நம்ம மதுஹப்ல ஹஜ்ஜில தல்பியா சொல்றோம், லப்பைக்கு தல்பியா சொல்றோம்ல, அது மாதிரி தொழுகையை முடிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் கொடுத்து முடிக்கிறோம், அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறோம். இதை பத்தி பேசுறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அம்ம தல்பியத்து பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில சொல்ற தல்பியா, வஸ்ஸலாமு மின ஸலாத்தி, தொழுகையிலிருந்து முடிக்கிற சலாம், ஒரு தஸ்மியத் அல்லது அபிஹத்தி, அறுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பேரை சொல்றது, இவையெல்லாம் ஜாயிசுன் பிகைரில் அரபியத்தி, அரபி இல்லாத பாஷையில செஞ்சாலும் இது கூடும். மால் குதிரத்தி அலைஹா, அரபி தெரிஞ்சு கூட அத்தியாயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி விட்டான்னு தொழுகையை முடிக்கலாம், கூடும். அது கூடும்னா உங்க கருத்து அது வாதம் பண்ற விஷயம் ஆக்கிடலாம். அதுவும் நிறுத்திடும். இஜ்மான் கூடுங்கிற என்ன ஆதாரம்? இஜ்மா. அப்ப சஹாபாக்கள்லாம் அஜ்மில அரபி அல்லாத பாஷையில சலாம் சொன்னாங்க. அப்படியா? இஜ்மான யார் செஞ்ச இஜ்மா? எப்ப செஞ்ச இஜ்மா? எந்த மதுஹபுடைய இது இஜ்மா? இது எப்ப இது முடிவு எடுத்தாங்க? இது இஜ்மான் யார் கண்டுபிடிச்சா?
அப்ப சலாம் கொடுக்கிற தமிழ்ல தொழுகையில சலாம் கொடுக்கலாங்கிறீங்க, ஹஜ்ஜில போயிட்டு வந்து விட்டேன் நான் ஒரு பாட்ட படிக்கணும், வந்து விட்டேன் இறைவான்னு சொல்லி படிச்சுட்டு போட்டு தல்பியாக போல சொன்னான்னு வைங்க, அது ஓகே. அரபி தெரிஞ்சாலும் செஞ்சா ஓகே. இது இஜ்மாவா? இஜ்மாண்ட என்ன விளங்கிருச்சா? என்னத்தையாவது இஜ்மாங்கிறது? இஜ்மா சேஃப்டி சொன்னார், சேஃப்டி தான். யாருக்கு சேஃப்டி? வாயில வந்து விட்டு அடிக்கிற ஆளுகளுக்கு சேஃப்டி. குர்ஆன்ல எடுத்து காட்ட சொல்லிடுவான், எங்கடா இந்த வசனம் நம்பரு, ஹதீஸ்னா இஜ்மாண்ட என்ன? இஜ்மா எங்க போய் தடுவாங்க? இஜ்மா கண்டுபிடிக்க என்ன 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 இருக்குது? இஜ்மான்னு கண்டுபிடிக்க இஜ்மா தான் என்ன ஆதாரம்? இஜ்மாப்பா சேஃப்டி. யாருக்கு சேஃப்டி? அப்ப இஜ்மாங்கிற பேர்ல இந்த மாதிரி சலாமுல்ல இது பண்றதெல்லாம் இருக்கிறது. அப்ப இதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்னன்னு கேட்டா பாருங்க, இவங்க செஞ்ச இஜ்மாகள் எப்படின்னு பாருங்க. திருட்டுக்கு இஜ்மா. என்ன திருட்டு? லேட்டஸ்ட் திருட்டுன்னு ஒண்ணு சொல்றாங்க, லரீஃப். அது என்னன்னு கேட்டா, இதாக்கான லிசு உலனா உலகமா மாறுவியன் செய்தன அலியின் வெளியெல்லாம் அன்னஹு கால இதாக்கான லிசு லரீஃபன் லம் யுக்தர். ஒரு லேட்டஸ்டா ஒருத்தன் திருடினான்னு சொன்னா அவனை திருடக்கூடாது. அது எப்படி லேட்டஸ்டா திருடுவது என்று ஒரு கேள்வி வேற கேட்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்களாம், யுதுகிலு யதஹு, கைய உள்ள விடுறது, இலத்தாரி வீட்டுக்குள்ள விடுறது, ஒ யும்கினுஹு துஹூலுஹா, உள்ள போய் களவாங்க வழி இருந்தும் கூட உள்ள போகாம கையை விட்டுட்டு சாமான எடுக்கிறது. இப்படி திருடிட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை, கையை வெட்டக்கூடாது. இது பிரச்சனை, உங்க சட்டம் அது பிரச்சனை இல்ல, சட்டம் சொல்லிட்டு போங்க, நம்ம சொல்லிட்டு போங்க. உலம் யுன்கல் அன்கர் அலைஹி முன்கினும், இதை ஒருத்தருமே மறுத்ததே கிடையாது. பொய்கூன் இஜ்மான், எனவே இஜ்மா ஆகிவிட்டது. சையதுல் ரஷாதி வீட்டுல போய்கிட்டு இந்த மாதிரி ஜன்னல்ல கை விட்டு எடுத்துட்டு வந்தா ஒருத்தர் மறுப்பதில்லை, மறுக்க மாட்டார். எல்லாரும் மறுக்கிற விஷயம் ஒருத்தர் மறுக்கலையா? உலகத்துல எவனுக்கு நடந்தாலும் மறுப்பான். இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் எவனுக்கு நடந்தாலும் என்னங்கடா இது என் வீட்டுல இப்படி ஏத்துறதுன்னு கேட்பான். ஒருத்தர் மறுக்கவே இல்லை. இது இஜ்மா. அப்ப இஜ்மாண்ட என்னத்தையா சொல்லிட்டு இஜ்மா, இதுதான் உங்களுடைய இஜ்மாவுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை நான் என்ன செய்யறேன், பதிவு செய்ய விரும்பிக் கொள்கிறேன். அதே மாதிரி நிறைய இது மாதிரி இருக்குது. அள்ளி போட்டா அது ஒரு நாள் தான் டைம் இருக்கு, 2 அமர்வு தான் இருக்குது. தொகுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது, விடுபட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அதனால சில மேலோட்டமா ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப வித்தர்ல ஒரு குனூத் ஓதுவாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக, அது ஓதுவாங்க. ஹனபியாக்கள்கிட்ட இதுல உள்ளது. அது சுன்னத்தும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது தனி வாதம். ஹத்தா லவ் அத்தாபி கைரிஹி, இந்த குனூத்துக்கு பதிலா வேற குனூத்தை ஓதுவானே ஆனால் ஜாஸ இஜ்மான், இஜ்மா அப்படி கூடும். வித்தர்ல ஷாபி குனூத்தே கிடையாது, இஜ்மாவா. இஜ்மா அப்படி கூடும்னா யாருடைய இஜ்மா அப்படி கூடும்? இப்படிதான் ஷாபி மாலிகி ஹம்பலி எல்லாம் சொல்றாங்களா? இப்ப இஜ்மா மீனிங் என்ன? இஜ்மா என்ன? சேஃப்டி. இஜ்மாவுக்கு அர்த்தம் என்னன்னா சேஃப்டின்னு அர்த்தம். இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாக நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இவ்வளவு மசாயில் கொடுத்தோம்ல, ஒன்னே ஒண்ணுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. என்னது? அந்த ஒட்டகத்தை குத்தி எலும்பு வரை காயப்படுத்துறது. அதையே நான் கேட்டேன், நகரையா கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? எசிமு கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ராயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எசிமு இப்ல சதகா. சதகா ஒட்டகங்களுக்கு எசிமுன்னா அந்த தோலை கிழிச்சு அடையாளம் போடுறது, அறுக்கு ரத்தம் போடுறது இல்ல. அதுதான் கூடுமா? அதுதான் மக்ரூங்கிறார் இவரு. ஜக்காத்து ஒட்டகம்னு தெரியணும், மத்தவங்க தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மை போடலாம். பர்மனன்ட் மார்க்கெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அதனால என்ன செய்வாங்க, தோலை அப்படி முடிய கொஞ்சம் கத்தரிக்கிற மாதிரி கொஞ்சம் கிழிச்சு விட்டாங்கன்னா இது ஜக்காத்து ஒட்டகம், ஏன் தொடாதியப்பா அப்படின்னு காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக வைக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல, அபூபக்கர் காலத்துல, உமர் காலத்துல, அலி காலத்துல இஜ்மாவா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இது மக்ரூஹ்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்லாத ஒண்ணு, நான் டெக்ஸ்ட கொடுத்திருக்கேன், ஆதாரத்தை கொடுத்திருக்கேன். அது கிழிச்சு ரத்தம் ஓட விட்டு 90 எலும்பு வரைக்கும் குத்தி அதையா பேசிட்டு அதையா நான் காட்டினேன் உங்கள்கிட்ட. நான் கேட்டதுன்னா நீங்க சொல்றது என்ன? நான் வசமுங்கிற சொல்ல நீங்க நகருங்கிறீங்க. நான் சொன்ன டெக்ஸ்ட்ல நகருன்னு இருந்துச்சு, அதுல அதையா கேட்டேன். அதையா மக்ரூன் இருக்காரு அவர், அதே மக்ரூன் சொல்லியிருக்கணும், அது பேச்சு இல்ல. நான் கேட்டது என்ன? அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி ஒருத்தர் தலைவரா இருக்காருன்னு வைங்க, குறைஷியா இருக்கணுமா? குறைஷியா இருக்கிறது இஜ்மாவா? ஒரு ஜனாதிபதியா இருக்கிறது யாரு தான் இருக்கணும்? குறைஷியா இருக்கணும். ஆனா அபூ ஹனீஃபா என்ன செய்யறாரு? அதெல்லாம் ஷர்த்து கிடையாது, யார் வேணாலும் இருக்கலாங்கிறாரு. யார் வேணாலும் இருக்கலாங்கிறது நல்ல கருத்தா இருக்கலாம். இப்ப பேச்சு அது இல்ல, இஜ்மா படி குறைஷி தான் இருக்கணுமா. ஆனா அபூ ஹனீஃபா சொல்ற அப்படி அவசியம் கிடையாதுங்கிறாரு. அதெல்லாம் ஷர்த்து கிடையாது, யார் வேணாலும் இருக்கலாம் தலைவரா அப்படின்னு சொல்லி இருக்காருன்னா அது என்னது? அதெல்லாம் உங்க கிதாபுல 10 ஃபைலுல் பாரி, ஷரஹுல் புகாரில இருக்குது, எல்லாமே ஆதாரம் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இஜ்மா என்கிற ஒரு மேட்ரு கிடையவே கிடையாது. அப்படிலாம் முடியாது. எல்லாரும் கூடவும் இயலாது, முடிவெடுக்கவும் இயலாது. 50 பேர் இந்த காலத்தை ஷாபி ஹனபி மாலிக் ஹம்பலி ஒன்னா கூடி முடிவெடுக்க இயலுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அருமைத்தவர்களே, இஜ்மாங்க கூடிய வார்த்தை எங்கெல்லாம் கிடைச்சிருச்சோ அள்ளி கொட்டிட்டார். வேற ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எங்கெல்லாம் இஜ்மான்னு கிடைச்சோ, பொதுவாவே அது ஒரு நோய். அது ஏதாவது ஒன்ன பார்த்த உடனேயே விரலாட்டுறதுன்னு ஒரு ஹதீஸ் வந்து நான் அடுத்து சொல்லும்போது சொல்றேன். ஒரு இடத்துல ஹதீஸ்ல கைய உயர்த்தினாங்க, கைய ஆட்டினாங்கன்னு இருக்கு. அர்த்தம் செஞ்சாரு விரல் ஆட்டினாங்கன்ட்டு. வாயில் இப்னு ஹுஜர் பனிகாலத்தில் மதீனாவுக்கு வந்தார். ஏராளமான மக்கள் போர்வையை போத்தி உள்ளே கைகள், அவர்களுடைய கைகள் அசைத்து கொண்டிருந்தன. தஹர்ரக ஐதீஹிம் தஹத ஜுல்லு சியாபி அவ் கமா கால். அதிகமான பெரும் துணிகளை போட்டு உள்ளுக்குள்ள இருந்து கைகள் அசைந்து கொண்டிருந்தது அப்படின்னு வந்துச்சு. அங்கே கைகள் அசைஞ்சிருந்தா அவர் ரஃபையதீன காட்டிக்கிட்டு இருந்தார். கைகள் போர்வைக்குள்ள கையை தூக்குனாங்க, இறக்குனாங்க, போர்வைக்குள்ளேயே கையை கட்டினாங்க. இதை அவர் சொல்றார். மற்ற ரிவாயத்துக்கள் அது சுத்தமா ஏற்பாவுன ஐதியம் தெளிவாகவும் வருது. ஆனா இங்க தஹர்ரக்குன்னு வந்துட்டு பாருங்க, ஆட்டுனாங்கன்ட்டு அசைச்சாங்கன்ட்டு அந்த கைகளையே விரல் ஆக்கினார். அத பார்க்கும்போது எந்த பார்வையும், நான் அடுத்து நாளைக்கு சொல்லும் போது சொல்றேன், இமாமுக்கு உறுப்பு சிறுசா இருக்குன்னு மேல உறுப்புக்கு போயிட்டார் அவரு. ஏன்னா அந்த நோய் அது. அந்த பார்த்த உடனே எந்த உறுப்பு அது கண்ணில் இருக்குதோ எது இருக்குதோ அப்படி பாடுறது. இப்ப இஜ்மான்னு பிடிச்சாரு, எங்கெல்லாம் பட்டனை தட்டி எடுத்தாரு கம்ப்யூட்டர்ல. இஜ்மா இஜ்மா இஜ்மான்ட்டு இதெல்லாம் ஒரு இஜ்மா, பிக்குல இந்த இஜ்மா, அந்த இஜ்மா, இந்த இஜ்மா. இதுக்கு ஒரே பதில் என்னன்னு சொன்னா, இஜ்மா என்ற வார்த்தை உசூல்ல வந்தா வேற. அது இஜ்மாவுல் உம்மத்து, சர்வ சமுதாயமும் சேர்ந்து சொன்ன கருத்து. மசாயில்கள்ல வரும் பொழுது ஒருமித்த நாங்கள் எங்களுடைய ஒருமித்த கருத்து கொண்ட ஹனபியா இருந்தா ஹனபியாவங்க, ஷாஃபியா இருந்தா ஷாஃபியா இருந்தவங்க, இப்படி சேரக்கூடிய அர்த்தத்துல தான் இந்த இஜ்மா பயன்படுத்தப்படுது. உதாரணமா சலாத்துன்னு வருது, தொழுகன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சல்லு அலைஹின்னு சொன்னா அவனுக்கு ஜனாதா தொழுகைங்கிற அர்த்தமும் இருக்குது. சல்லு அலைஹின்னா அவங்க மேல ரஹமத்துடைய துஆ செய்யுங்கன்ற அர்த்தமும் இருக்குது. அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். அஸ்ஸலாத்து ஹல்ஃப குல்லி பிர்ரின், அஸ்ஸலாத்து அலா குல்லி பிர்ரின் வ ஃபாஜிரின் ஹதீஸ்ல வருது. ஒவ்வொரு நல்லவன் கெட்டவன் மீது தொழுகை நடத்துங்கள். அப்ப ஜனாதா தொழுகைன்னு அர்த்தம். அது அதே இத சல்லா அலைஹின்னு வந்துச்சுன்னு வைங்க, அவருக்கு மேல சலாசா தொழுகை வச்சாங்கிற அர்த்தம் தான் ஒவ்வொரு இடத்துல வரணுங்கிறது இல்ல. அவருக்காண்டி துஆ செய்தாங்க, அவங்களுக்காண்டி ரஹமத்துடைய துஆ செய்தாங்க. அந்த இடம் பொருள் ஒண்ணு இருக்குதுங்க. அதை மாற்றி கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஏடா குடம் தான் வரும். எந்த பொருள்ல எந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது விளங்கணும். அது முக்கியமான பாயிண்ட். அது 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போண்டு ஓட்டிங்க, ஸ்கூல் பக்கத்துல போர்டு போட்டிருக்கிறான்னா காருக்காரனுக்கு போட்டது. அது நடந்து போற 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடாது. இங்க அவனுக்கு போடல. அது அதை இடம் பொருள் பார்க்கணும். போட்டிருக்கிறான் 20-40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போட்டிருக்கிறான். எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதுங்க கூடியதை அதை பார்த்து தான் அர்த்தம் செய்யணும். அதை விளங்கிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த கேள்விகள் எழும்பாது. நான் அதனாலதான் சொன்னேன், மசாயில்கள்ல வருது. மசாயில்களை பார்க்காம பதில் சொல்ல முடியாது. பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மசாயில்கள் எடுத்து பார்த்தா இஜ்மாவுக்கு அர்த்தம் எல்லா உம்மத்தும் சேர்ந்து வச்சாங்க கூடிய அர்த்தம் அல்ல. நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணமே இஜ்மா இஜ்மான்னு நாங்களோ, அவர் எங்களை கூட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த சுன்னத்து ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இஜ்மா இஜ்மான்னு கிறுக்கு பிடிச்ச அலைகிறான்னு எங்களை சொல்றாரு. அந்த இது இருந்தா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பின்னால எடுக்கிறாரு நான் பிலிப்ஸ். ஆக அந்த இஜ்மாங்க கூடியதை சொல்றவனை கிறுக்கன் கேனைய இவனுக்கு பூரா பித்து பிடிச்ச அலைகிறானுங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை ஜமாத்தை பூரா கூட்டு இந்த இஜ்மான்னு சொல்ற அம்புட்டு கிறுக்கனை கூப்பிடு. பல கிறுக்கு பிடிச்ச அலைகிறாங்க இஜ்மான்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் இஜ்மா இஜ்மாங்கிறான எல்லாத்தையும் வணக்கம். நான் அந்த கிறுக்கு பிடிச்ச ஆளுகளா சொல்றேன். அந்த மாதிரி இஜ்மா இஜ்மான்னு சொன்ன இமாம நவவின்னு ஒரு இருக்கேன். அவர் எழுதுறாரு, என்ன இஜ்மாம நவவி என்னை மன்னிக்கணும், அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏண்டா அவருடைய சொல்றேன் திருக்கேன். அவர் சொல்றாரு, வக்கது அஜ்மாத்தில் உம்மத்து அலா சுபூத்தி ஹுர்மத்திர் ரிதாய் பைனர் ரதீஇ வல் முர்தியாத்தி. அந்த ஒரு நீண்ட தகவல துஹ்பத்துல் ஆபிதில ஷரஹ் ஜாமி திருமதியில எடுத்து எழுதுறாங்க. இமாம் நவவியுடைய சொல்ல என்ன எழுதுறாங்க, பால் குடித்து ஒரு சிறு பிள்ளைக்கு கொடுத்துட்டான் ஒரு தாய். 2 வயசுக்கு கீழே உள்ள பச்சை குழந்தைக்கு பால் கொடுத்துட்டான்னு வைங்க. 2 பேருக்கு இடையில தாய் மகன்கிற உறவு ஏற்பட்டுரும். தாய் மகன்கிற கூடிய உறவு ஏற்படும்ங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் எல்லா இஜ்மாவான சட்டம் என்ன தெரியுமா, தாயும் மகனுமாக திருமணம் செய்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு தான் அந்த சட்டமே தவிர சொத்துல பங்கு கிடைச்சிருமா,
செலவு செய்ய வேண்டியது வருமா? பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இருக்குதா? இதையெல்லாம் இல்லை என்று இது இஜ்மாவான சட்டம். இப்ப இதை நீங்க மறுக்கணும்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்லணும். இதெல்லாம் இல்லன்னு குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியலன்னு சொன்னா, இந்த சட்டமா எடுத்து வச்சது இஜ்மாவுல் உம்மத்துன்னு சொன்னா ஹனஃபிட்டையும் அதுதான், ஷாஃபிட்டையும் அதுதான், ஹம்பலிட்டையும் அதுதான், மாலிகிட்டையும் அதுதான். வழிகட்டவனா எவனா இருந்தா வேண்டாம், வேற மாதிரி சட்டங்கள் சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய சட்டம் இமாம் நவவிங்கிற அந்த கிறுக்கர் சொல்றாரு. இவர் அந்த கிறுக்கரை கூப்பிடுறேன். நான் அது கூட சொல்றது மகா கிறுக்கண்டா இப்ப பிஜேபி சொல்லணும். ஏன்னா அவர் கூட இஜ்மாவத்தான் சொல்றாரு. நான் ஜக்காத்துடைய விஷயத்துல எடுத்து காட்டினேன். ஜக்காத்துடைய விஷயத்துல அத்தனை பேரையும் சேர்த்து நாங்க 13 பேர் சேர்ந்து சொல்லிட்டோம். அப்ப இவரை இஜ்மா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரால் ஒருமித்து சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாருன்னு சொன்னா, இப்ப அது இஜ்மாங்கிறது ஏற்ற எல்லாரையும் கிறுக்கேன்னு சொல்லிட்டு அவர் இஜ்மாவுடைய விஷயங்களை அதுலயும் சகோதரர்களே கொடுமையான விஷயம். சஹாபிய ஒரு சஹாபிய இல்லைன்னு அவர் சாதிச்சார். ஹதீஸ்ல வருது 3 பேர், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கொடுக்கணும், வருடம் கழிந்த பிறகுதான் ஜக்காத்து கடமையாக கூடியத சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள்ல ஒரு ஹதீஸ்ல வந்துச்சுங்க. அப்துல்லா இப்னு முஆவியா அல்-காதிரி இங்க கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அவர் எடுத்து போட்டுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? முழு உலகத்திற்கும் ஒட்டுமொத்தமான இருந்த சட்டத்திற்கு முரணாக, இஜ்மாவிற்கு முரணாக ஆயுளில் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்ற பிதஅத்தான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு, உண்மையிலேயே அது பிதஅத்துகள், சுன்னத்து ஜமாத்துடைய திருக்கணுகளை எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொன்னாரே, அப்பவே அவர் ஒத்துக்கிட்டாரு நாங்கெல்லாம் பிதஅத்து ஜமாத்து. நாங்க சுன்னத்து ஜமாத்துங்கும் போது அதுக்கு ஆப்போசிட் தௌஹீத் ஜமாத்து வராது, பிதஅத்து ஜமாத்து தான் வரும். இந்த பிதஅத்து ஜமாத்துங்கிறத ஏராளமான இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்னு ஹஜர்ல இருந்து அத்தனை பேரும் நான் லிஸ்ட் வேண்டா தர்றேன், அது வேற கொடுக்கிறேன். இடையில அந்த லிஸ்ட் நான் கொடுக்கலன்னு சொன்னாரு, எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், லேட் ஆகலாம். நான் சொன்னேன் இல்லன்னு சொல்லல. அபு அலிய துக்கா கூடிய விஷயம் சொன்னாரு, நான் ஹதீஸ் நினைச்சேன், ஹதீஸ்னு சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா எனக்கு நினைவில் இல்லை. அப்படி இருந்தா வாபஸ் வாங்கலாம், அதெல்லாம் பேச்சு மொழியில வர்றதுதான், திட்டமிட்டு போய் சொல்றது அல்ல. ஹதீஸாக வச்சது ரலியல்லாஹு அன்ஹுங்க கூடிய அதனுடைய இதுவும் எழுதிருந்தாங்க. அதனால அது ஒரு ஹதீஸ மௌகூஃப்ங்கிற நிலையில நான் அதை சொல்லிட்டேன். மாற்றமா இருந்தா மாத்திக்கலாம், இருக்குதுங்கிறது தான். இதை வச்சுக்கிட்டு நான் இட்டு கட்டினேன் திட்டமிட்டங்க கூடியது வர்றதில்லை. நீங்க திட்டமிட்டதனுடைய லிஸ்ட் இன்ஷா அல்லாஹ் அவர் சொன்னதுக்கு மாதிரி நாளைக்கு பண்டல் பண்டலா வரும், அப்ப பாத்துக்கலாம். அப்ப யாருக்கு பொய், யாரு புரட்டு, யாரு பித்தலாட்டம் அப்படிங்கக்கூடியதான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வச்சுக்கலாம். நான் சொல்றது ஒரு பிதஅத்தான சட்டத்தை உலகத்தில் எந்த ஒரு மூமினும் முஸ்லிமும் இஸ்லாமிய பேர் தாங்கி கூட சொல்லக்கூடாத ஒரு சட்டத்தை, ஆயிரம் ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்ற சட்டத்தை நிர்வகித்து அதையில் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும் என்று காட்டிய கொடுமைக்காக அந்த ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளராகிய சஹாபியை அப்துல்லா இப்னு முஆவியா அல்-காதிரியை சஹாபியே இல்லைன்றார். சஹாபியுடைய இலக்கணம் இவருக்கு பொருந்தலன்றார். சஹாபியாக எனக்கு தெரியலன்றார். என்ன காரணம்? இவருடைய சட்டத்துக்கு முரணா அவருடைய ஹதீஸ அறிவிச்சிட்ட காரணத்தினால. உண்மையிலேயே சொல்றேன், இவரு சைஃபுத்தீன் ரஷாதி ஷேக் அப்துல் காதிருக்கு பிறக்கல் என்று சொன்னா என்ன கோபம் வருமோ, பீர் முகமது அவர்களுக்கு இவர் பிஜே பிறக்கல் என்று சொன்னா இவருக்கு என்ன கோபம் வருமோ, அதை விட கோபம் வரும் அந்த அப்துல்லா இப்னு முஆவியாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன சஹாபி இல்லைன்னு சொல்லி போட்டாரேன். நாளைக்கு கியாமத்தில் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒருவர் சஹாபி இல்லங்கிறத எதை வச்சு நிர்ணயிப்பீங்க? நிர்ணயிக்கிறதுக்கு என்ன, இவர் சஹாபியா இல்லையா என்று அதனுடைய நூல்கள் இருக்குது, சரித்திர நூல்கள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் 5 லட்சத்திற்கும் அதிகமான நபர்களுடைய வரலாற்றை பதிஞ்சிருக்கிறாங்க. இவர் சஹாபி அல்ல. யாருடைய விஷயத்திலேயாவதையும் சஹாபிங்கிற விஷயத்துல சந்தேகம் வந்துச்சுன்னா வஹுவ முக்தலஃபுன் ஃபீ சுஹபத்திஹி, இவர் சஹாபிங்கிற விஷயத்துல பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. சில பேர் சஹாபின்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் சஹாபி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, இப்படியே தெளிவுபடுத்துவாங்க. ஆனா இந்த அப்துல்லா இப்னு முஆவியா காதிரத்துல் கைஸ் இவரை பத்தி ஏறத்தாழ 10 நூல்கள்ல லஹு சுஹபத்துன் சஹாபியுன், இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்திருக்காங்க, சஹாபி என்று ஹதீஸ்களா வல்லுநருடைய அந்த வரலாற்று நூல்கள் குறிச்சிருக்க பதிஞ்சிருக்க
எந்த நூல்லையும் கூட இவர் சஹாபிங்கிற விஷயத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு ஆளை பிடிச்சு சஹாபியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு துணி உள்ள ஆளுகள். அதனால எதையும் எடுத்து பேசக்கூடியவங்க. அதனால சொல்றேன், நாங்க சுன்னத் ஜமாத்து, நாங்கெல்லாம் இஜ்மான்னு சொல்ல கிறுக்கனதான். நீங்க ரொம்ப பெரிய அறிவாளிக. நாங்க சில மசலாக்களை சொல்றோம், தைரியம் இருந்தா சொல்லுங்க. இஜ்மாவுடைய உம்மத்தை விட்டு போட்டு உங்களுடைய புறத்திலிருந்து அர்த்தம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். குர்ஆன்ல வருது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும். குர்ஆனுடைய ஆயத்துல வருது. இந்த இடத்துல யகீனுங்க கூடிய வார்த்தைக்கு மௌத் என்கக்கூடிய அர்த்தம் கொடுக்கப்படுவது இது இஜ்மாவுல் உம்மத்தை கொண்டுதான் கொடுக்கப்படுது. டிக்ஷனரியை எடுத்து ஆய்வுன்னு எடுத்துக்கிட்டு நீங்க டிக்ஷனரியுடைய அர்த்தத்தை எடுத்து நீங்க செயல்படுவே. ஆனா உறுதி வரும் வரைக்கும் இபாதத்து செய்யுங்கிற அர்த்தம் வரைக்கும். ஒவ்வொரு வயலும் நினைவு வாங்கிடுவான். எனக்கு வந்துருச்சு உறுதி, இனிமேல் நான் தொழுக மாட்டேன். எனக்கு வந்துருச்சு உறுதி, இனிமேல் ஜக்காத்து அண்ணன் என்ன ஒரு தடவை கொடுக்க சொன்னாரு, நான் ஒரு தடவை கூட கொடுக்க மாட்டேன்மா, மாறிடுவான். என்ன வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன் சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு. அதே நேரத்தில் இஜ்மா என்று சொல்லக்கூடிய எடுத்துக்கிறதுனால இந்த இடத்துல உன்னுடைய இரட்சகனை நீர் வணங்குவீராக, உனக்கு மரணம் வரும் வரைக்கும் கூடிய அர்த்தம் வைக்கப்படுது. இந்த அல் யகீன் கூடிய வார்த்தைக்கு இல்ல அந்த இடத்துல மரணம் வருது, இந்த இடத்துல மரணம் வருதுன்னு காட்டக்கூடாது. இந்த இடத்தில் இந்த ஆயத்தில் அல் யகீன் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்று சொன்னார்கள் என்று ஏதாவது ஒரு பலமான ஹதீஸை காட்டணும். பலமான, பலவீனமான ஹதீஸை நீங்க தொடவே மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு ஆகாது. பலமான ஹதீஸ் எடுத்து காட்டிட்டு நீங்க இந்த இடத்துல மௌத்துங்கிற அர்த்தம் தான் வந்திருக்குது, இங்க இஜ்மா தேவையில்லைன்னு சவாலா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களுடைய பேச்ச நாங்க ஏத்துக்கிறோம், இஜ்மா கூடிய தேவையில்லைன்ட்டு. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வெள்ளு வேகமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 2 அமர்வு தான் இருக்கிறது. இந்த 2 அமர்வுல புது வாதங்கள்லாம் வச்சா பழைய விஷயங்களை நினைவுபடுத்தவும் பதில் சொல்லவும் முடியாதுங்கிறதுனால நான் இந்த 2 அமர்வுல எந்த ஒரு பதிலுமே புது வாதம் எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை. இஜ்மாவுக்கு சேலஞ்சு நம்ம கேட்கறதுக்கு போது இஜ்மா ஆதாரத்தை காட்ட வேணாம். இஜ்மாவில் தான் யக்கீன்ங்கிறதுக்கு மௌத்துன்னு நிரூபிக்க முடியுமா, இல்லாட்டி முடியாது, சேலஞ்சு பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த சேலஞ்ச் இங்க மட்டும் இல்ல, பல மேடைகளில் பேசியிருக்காரு. அந்த சேலஞ்சை நாளைக்கு லிஸ்ட்ல நாங்க வச்சிருக்கிறோம், எவ்வளவு உளறி இருக்காருன்னு சொல்லி. நாளைக்கு போடுவோம்ல, அதெல்லாம் இருக்கு, யக்கீன் இருக்குது, அதில் தெரிஞ்சுக்கிறங்க. சரியா? நாளைக்கு தெரியும், அதுல நாளைக்குள்ள லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு பயங்கரமா எல்லாம் சிரிப்பு ஊட்டுவதற்காக வேண்டிய நகைச்சுவையா ஒன்று சொன்னார். நீங்க எல்லாம் சிரிச்சீங்க. என்னன்னு கேட்டா, ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இஜ்மாங்கிறது ஃபிக்ஹ் கிதாபுல வந்துச்சுன்னா அது எங்களுக்குள்ள உள்ள ஒரு முடிவுன்னு அர்த்தம், உசூல்ல வந்து அந்த அர்த்தம் அப்படின்னு நிறைய உதாரணங்கள்லாம் காட்டினார். ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கிறதுங்கிறது உண்மைதான், எல்லா இடத்துலயும் ஒரே அர்த்தம் செய்யக்கூடாதுங்கிறது உண்மைதான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இஜ்மான்னு நான் காட்டினேன், அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு, நீங்க சொல்ற அர்த்தம் செய்யற மாதிரியா இருந்துச்சு. அது எப்படி? உமர் தீர்ப்பளித்தார், அபூபக்கர் தீர்ப்பளித்தார், சஹாபாக்கள் தீர்ப்பளித்தார்கள், ஒருவரிடம் இந்த ஸிலாஃப் அறியப்படவில்லை, இது இஜ்மான்னு இருக்குது. எப்படி இல்ல? உங்க இஸ்திலாஹ் உங்க ஃபிக்ஹ் இஜ்மா நான் கேட்கல. நான் எடுத்து காட்டினதுல 75% வேற இஜ்மா உங்களுள்ள இஜ்மா காட்டுறதுக்காக காட்டியிருக்கிறேன். அபூ ஹனீஃபா மாற்றம் செஞ்சார் என்பதெல்லாம் எப்படி காட்டியிருக்கிறேன்? இது ரசூலுல்லாஹ் சொன்னதற்கும், சஹாபாக்கள் சொன்னதற்கும், தாபியன்கள் சொன்னதற்கும், மற்ற உம்மாக்கள் சொன்னதற்கும் மாற்றமா அபூ ஹனீஃபா செஞ்சார் அப்படின்னு சொல்ற இடத்துலையும் கூட நீங்க சாதாரண எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு நடத்த வைப்பீங்களா? நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். நான் எடுத்து காட்டின எல்லா இடமும் உங்களுடைய என்ன வாதிட்டு கூட அந்த இஜ்மாவுக்குள்ள விஷயம். அதனால இந்த உதாரணங்களை வச்சு சிரிக்க வைக்கிறது அறிவுபூர்வமா பேசுங்க. நான் எடுத்து காட்டினதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட்ல இருக்கிறது, கேசட்ல இருக்குது, பேப்பரா கையில் வந்திருக்கிறோம். அது எல்லாமே நீங்க எந்த இஜ்மாவை பற்றி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த இஜ்மாங்கிற அர்த்தத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இப்னு ஹிப்பான் சொன்னாரு, சஹாபாக்கள் இஜ்மாவுக்கு மாற்றம் செஞ்சு விட்டாருன்னு, அது என்ன இஜ்மாவு? அப்படித்தான் ஆதாரத்தை நான் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ஷாஃபி இஜ்மாவுக்கு மாற்றமா சொல்லிவிட்டார் எடுத்து காட்டியிருக்கிறீங்களே, அது என்ன இஜ்மா சொல்றாரு? உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையோட இஜ்மா சொல்றாரா? பேச்சு வழக்குல அது ஒரு அர்த்தம், இது ஒரு அர்த்தமா? நான் அந்த அர்த்தத்தை நான் கேட்கவே இல்லை. கேட்டதுனா இந்த அர்த்தத்துக்குள்ளதான் கேட்டிருக்கிறேன். அது அதுக்குரிய பதிலா சொல்லிவிடுறேன். அடுத்து வாயில் இப்னு ஹுஜர் மேட்டர் ஒன்னு சொல்றாரு, அதெல்லாம் தனி தலைப்பா இருக்கிறது. ஜக்காத் விஷயம் சொல்லி இருக்கிறாரு தனித்தலை. அது என்னன்னு கேட்டா அதெல்லாம் தனித்தலைப்பா 99 தலைப்பை போட்டுட்டு இஜ்மாவுக்கு பேச பாயிண்ட் இல்லாம 2 மணி நேரத்துக்கு நான் எப்படி ஓட்டுறதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு எடுத்த குறிப்பெல்லாம் கொண்டு போட்டு இருக்கிறாரு.
அதுக்கே நான் சொல்லிட்டு இருந்தா இஜ்மா பத்தி இஜ்மா உடைக்கிறதுக்குள்ள என் டைம் வேஸ்டா போய்விடும். ஆனா தலைப்பு இருக்கிறது 99 தலைப்புல ஜக்காத்துங்கிற தலைப்பு வச்சிருக்கீங்க. அங்க வாங்க முஆவியத்துல் காதிரியை பத்தி பேசுங்க. அங்க என்னங்கிற நிரூபிக்க தான் போறான். அப்ப தொங்கி உழுவ போறீங்க. அதே மாதிரி வாயில் இப்னு ஹஜர் சொல்றீங்க, அது சொல்லுங்க, அது தனி தலைப்பு வச்சிருக்கிறோம்ல, அதை பத்தி பேசுங்க. அதே மாதிரி அந்த தஃசீர்ல பர்ரம்பி வாலிதத்தி அப்படின்னு என்னமோ இல்லாத ஒரு உலகத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி விட்டார், இஜ்மாவுக்கு எதிராக சொல்லி மாட்டிக்கொண்டாருன்னு சொல்றீங்க. அதான் இது தலைப்பு. மாட்டிக்கொண்டதுனால இஜ்மா நிரூபணம் ஆயிருமா? அது நாளைக்கு சொல்லுங்க. நாளைக்கு இருக்கல, நாங்க உணர்ந்தது இல்ல. அதுல அந்த வாதத்தை வைங்க. எங்களுக்கு இஜ்மாவுக்கு பதில் சொல்வதுங்கிற ஒரு நெருக்கடி இருக்காது, நேரம் இருக்காது. அதுக்கு பதில் சொல்ற பொறுப்பு மட்டும் தான் எங்களுக்கு இருக்கு. அதுல சொல்லுவோம். எங்களை இந்த இஜ்மா பத்தி சொல்லி உடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாளைக்கு உள்ளதை அன்னைக்கு சொல்லி என்ன செய்றீங்க? டைவர்ட் பண்ணாதீங்க. அது நாளைக்கு சொல்லப்படும். நாளைக்கு நீங்க பர்ரம்பி வாலிதத்தை எடுத்து வைக்கணும். அதுக்கு நாங்க சொல்லுவோம். ஜக்காத் தலைப்புல ஜக்காத்தை எடுத்து வைக்குவீங்க, நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி லைஃபான ஹதீஸ் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னாரு. எந்த அடிப்படையில் வைக்கிறோம்? விவாத ஒப்பந்தத்தின் பிரகாரம் மிக லைஃபான ஹதீஸை விட சாதாரண லைஃபான ஹதீஸ் வந்தா அதுதான் வெயிட்டா எடுத்துக்கிறேன். நீங்க பத்தா ஹதீஸை விட இது மிக சரியான ஹதீஸ், அது ஒரு காரணம். இது கூட்டி கழிச்சு நிறைய பேர் நல்ல ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பத்தா ஹதீஸை காட்டிலும் அதை விட சிறந்ததுங்கிற ஒரு அடிப்படையில் தான் உங்க அதப்படி அது ஆதாரப்பூர்வமானது. அதுக்கு தான் நாங்க சொன்னோம். அதையும் நீங்க வாதத்தில் வைக்க போறீங்க, அதுல வச்சுக்கிருவோம். லைஃபான ஹதீஸ் சைஹான ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதுல சொல்லதான் போற வச்சுக்கிருவோம். அடுத்து என்னன்னு கேட்டா பழைய விஷயங்கள் விடுபட்டெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு சஹாபாக்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டணுமா? அது மட்டும் ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு நேரவே சொல்லிட்டாங்க. நேர சொன்னால் அங்கீகாரம். அப்ப அந்த அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது முழுசா சொல்லாம ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு அங்கீகாரம். அதை ஒட்டி சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் அப்படி சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறோமே தவிர அதுக்கு எதிரானது ஒன்றும் கிடையாது. ஆதாரத்தோட உள்ள ஒரு விஷயம் தான். அதை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சு கொள்கிறேன். அதே மாதிரி அனைவரும் சொல்லிவிட்டார்கள். அனைவருங்கிறதுக்கு அந்த அர்த்தம் வராதோ? இஜ்மாங்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும் 2 அர்த்தம் வரும். நாங்க அனைவரும் அதிகமானவருங்கிற அர்த்தம் சொல்ல மாட்டோம். எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார்ல தலை அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் பாருங்க, அவ்வளவு ஹதீஸ்ல என்ன போட்டிருக்கேன்? சஹாபாக்கள் எப்படி சொல்லுவாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த எல்லாரும் தான் யாரெல்லாம் ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்களோ அந்த எல்லாரும். அப்ப உங்க எல்லாருக்கும் மட்டும் நீங்க இஜ்மாங்கிறதுக்கு மட்டும் சரியான இடத்துல கூட குழப்புவீங்க. நாங்க இஜ்மா செஞ்சுட்டாங்க. அது மாதிரி ஜக்காத்துல எல்லாம் இஜ்மா செஞ்சு முடிவு எடுத்தாங்க. பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன், இஜ்மா செஞ்சு முடிவு எடுத்தோம். எதுக்கு அதை சொன்னோங்கிறது காரணத்தையும் சொல்லிட்டேன். இவங்க 4 பேர் சொல்றாங்க, 4 பேர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னீங்க. எங்களுக்குள்ள எதிர்ப்புலாம் இல்ல, ஒத்த கருத்துலாம் இருக்கிறோம், அதுக்காக தான் சொல்லப்பட்டுச்சுங்கிறதையும் சொல்லிவிட்டோம். அது ஜக்காத் தலைப்பு நீங்க பேசத்தான் போறீங்க. அடுத்து என்ன? அந்த காதியான விஷயம் முடிஞ்சு யூதன் ஏதோ வந்தாரா உங்கள்கிட்ட, எந்த ஊர்ல எங்க இருக்கான் யூதன் எனக்கு தெரியல. யூதன் நம்ம கேட்டாரா, ஒரு ஆயத்தை சொன்னாரா, அது விளக்கம் சொல்லி ஒன்னும் சொல்லாம முடிச்சிட்டாரு. என்ன யூதன் கேட்டா என்ன பதில் சொன்னீங்க, அது என்ன, அதுல இருந்து என்ன வாதத்தை வைக்க வர்றீங்க, அதை அவங்க சொல்ல விரும்புற, அதை கொண்டு எப்படி இஜ்மா நிறுவப்போற? கேள்வி என்ன? நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்மளா கூடி முடிவு செய்து கொள்ளலாம், அனைவரும் கூடி. அதுக்கு இந்த ஆயத்தை ஆதாரம், அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதைத்தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் காலையில் ராத்திரி வரைக்கும். அதை சொல்லாம தஜ்மால் அப்படி எழுதிவிட்டார், அதனால இஜ்மா ஆகிவிட்டது. காதியானத்துக்கு அப்படி எழுதிவிட்டார், அதனால இஜ்மா நிறுவனம் ஆகிவிட்டது. அவர் அதை பத்தி இப்படி எழுதிவிட்டார், இந்த கிளிப்பில் அப்படி பேசிவிட்டார், ஹர்ரிகு அப்படி சொல்லிவிட்டார், கையின் விரல போட்டு விட்டார், அதனால இஜ்மா ஆயிடுச்சா? இஜ்மா நிறுவனம் ஆயிடுச்சா? அதுக்கு ஆதாரங்களை கேட்டோம்னா பார்த்து சொல்லுவாங்களா, பின்னாடி எப்போ வேணாலும் சொல்லுவாங்களா? எப்போ வேணாலும் சொல்லுவீங்கன்னா அப்ப நிரூபணம் ஆகல. இஜ்மா ஆதாரம் என்பது உங்களுக்கு நிரூபிக்க இயலவில்லை, அதான விளங்குகிறது. சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால சொல்லக்கூடாது. அப்ப இதை ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த இது சம்பந்தமா உமர் ரலியல்லாஹு சம்பந்தமா வருதுல, ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமர் காலத்திலையும் 3 தலாக் 1 தலாக்கா இருந்துச்சு. இதே மாதிரி முத்தாவுக்கும் வருது. என்ன சொல்லுதுன்னு கேக்குறாங்க. முத்தாவுக்கு இதே மாதிரி வருது. இதே மாதிரி முத்தாவுக்கு வந்தாலும் இது ஜாபிர் அவர் சொல்றாரு இல்லையா, அவருக்கு மாற்றமா 3 சஹாபாக்கள், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவு 3 சஹாபாக்கள் சொல்றாங்க இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தடுக்கப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்திலே தடுக்கப்பட்டு விட்டது 3 பேர் சொன்னார்களே, ஆனால் உமர் வரைக்கும் இருக்குங்கிற அந்த தகவல் அவர் தவறா சொல்லுகிறார், கன்ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி உடைக்க முடியாத ஆதாரமான ஹதீஸ் காட்டுனீங்க என்று சொன்னா அப்ப என்ன செய்வோம்? இந்த உதாரணத்தை நீ காட்டலாம். இது 10ங்கிற ஹதீஸை விட இந்த 3 தலாக்குங்கிற ஹதீஸ் வெயிட் கூடுதலா உள்ளது. அதை கொண்டா நீ காட்டிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு அதுல பதிலா சொல்லிடுறேன். அது சபுரா சொல்லியிருக்கிறாரு, அலி சொல்லியிருக்கிறாரு, சலமா பின் அக்வா சொல்லியிருக்கிறாங்க. 3 பேருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முத்தா தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு அறிவிப்பு புகாரில் இருக்கிறது, 2 அறிவிப்பு முஸ்லிம்ல இருக்கிறது. அது விரிவா சொல்றதுக்கு டைம் இல்லாத நிலையில் இருக்கிறோம். அடுத்து இப்ப வரிசையா வருகிறோம்.
இப்ப இஜ்மாங்கிற ஒண்ணு கிடையாது என்பதற்கு எவ்வளவு வசனங்களை முன்னுரையில் நான் சொல்லியிருக்கேன். இனிமே தொகுத்து சொல்ற டைம் தான், அந்த தொகுப்புரைக்கு எனக்கு பத்தாது. தொகுத்து சொல்ற நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த இப்னு ஹஜர் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், இப்னு ஹஜரை வச்சு ஆதாரம் எடுத்து காட்டினா கொண்டு வந்திருக்க மாட்டீங்களா? யாவ சக்தி வச்சு விவாதத்தில் சொல்றது, மற்ற இடங்களில் மேடையில சொல்றது சரி. விவாதத்தில் வந்து முட்டை அடிக்கிறது இனிமே தான் தேடி எடுக்க போறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு மோசடி தான் அர்த்தம். விவாதத்தில் வைக்கிற ஒரு விஷயத்தை கையில வச்சிருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? அப்ப அது நல்ல நீங்க விளைக்கிறோம், நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அதாவது எந்த அளவுக்கு அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. அப்ப அடுத்து என்ன செய்யறோம்? ஒருமித்த கருத்துனா என்னன்னு கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லவில்லை. உங்கள்கிட்ட நீங்க எங்களை விட்டுருங்க, நாங்களும் நிறைய தான் இருக்கிறோம். சுன்னத் ஜமாத் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்து இப்படி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம். இஜ்மாவுக்கு நீங்க கொடுக்கிற வழக்கம் நீங்க கொடுத்ததா அல்ல வேற யாரும் செய்வதை எடுத்து சொல்லுறீங்களான்னு கேட்டோம். ஏன் அப்படி கேட்டோம்? இஜ்மாவுக்கு ஒருத்தர் உங்களை சேர்ந்தவர்களே பல அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களை சேர்ந்தவங்களை உங்களை சேர்ந்தவர்களாக நீங்கள் கருதக்கூடியவங்களே அப்படி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சஹாபியின் இஜ்மான்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்களே, முஜ்தஹித் இஜ்மாங்கிறாங்களே, 3 தலைமுறை இஜ்மாங்கிறாங்களே, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் இஜ்மாங்கிறாங்களே, மதீனாவாசி இஜ்மாங்கிறாங்களே, ஒரு ஆள் கூட எதிர்க்க கூடாதுங்கிறாங்களே, பெரும்பான்மை சொன்னா போதும்ங்கிறாங்களே, அனைத்து பிரிவும் சேர்ந்து இஜ்மா செய்யணுமா? 4 மதுஹப் இஜ்மாவா? ஒரு மதுஹப் செய்யணுமா? பரலவி தேவபந்தி கருத்து வேறுபாடு தனித்தனியா இஜ்மா செய்யறதா, உன்னை சேர்ந்து இஜ்மா செய்யறதா? அதை கேட்டோம். அக்கீதாவில் இஜ்மா எடுக்கலாமா, கடமையில் இஜ்மா எடுக்கலாமா, சுன்னத்துக்கு மட்டும் இஜ்மா எடுக்கிறதா, அது மாதிரி முஸ்தஹபுக்கு செய்யறதா, ஒருமித்த கருத்து என்பது எப்படி அறிகிறது? ஷாஃபி இமாம் அற்புதமா கேட்கிறாங்க. அதை ஆதாரமாக காட்டி எப்படி இஜ்மான்னு எதை வச்சு சொல்றீங்க? எல்லாரும் மறுக்காம இருந்தா ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமாகுமா? மறுக்காம இருக்கிறாங்க. அது மறுப்பான கருத்தை சொல்லும் போது சும்மா இருப்பாங்க, இருக்கிறார்கள். ஒருவர் நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லாத வரைக்கும் எப்படி அவர் மீது சுமத்துவீர்கள்? அவதூறு ஷாஃபிமா அவ்வளவு கடுமையா சொல்றாருங்கிற சந்தேகத்தை விதைத்துட்டு போகிறார்கள். நானே விதைக்கிறேன். அது கரெக்டா ஷாஃபிமா சொல்ல கரெக்டான லாஜிக்கா இருக்குது. பாயிண்ட் கரெக்டா இஜ்மான்னு எப்படி தீர்மானிக்கிறது? அதே நேரத்தில் உங்களுக்கு சாதகம் வரும்போது இப்னு முன்சிர் தானே இஜ்மான்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்ற இஜ்மாலாம் ஒரு 72 லட்சம் பேர் சொல்றாங்களோ, அப்படி ஒரு ஆள் தானே இஜ்மா இஜ்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இஜ்மாங்கிற வார்த்தை தான் இஜ்மாவா இருக்கே தவிர அப்படி சொல்லுவது ஒரு ஆள் தானே இருக்குது. அவர் செய்யல, இவர் மறுக்கல, இப்படிதான் உங்க இஜ்மா இருக்கிறது. அதுக்கு என்ன இல்ல அது பண்றோம். அப்புறம் வந்து இஜ்மா கொண்டு ஹதீஸை மறுக்கலாம்னு சொல்லி எழுதிருக்கிறாங்கன்னு அதுக்கு பதில் சொல்லவே முடியல. குர்ஆனுக்கு மாற்றமா இஜ்மா வரலாமா? வந்திருக்குது, அதுக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். குர்ஆனுக்கு மாற்றமா இஜ்மா வந்திருக்கு, இஜ்மாவுக்கு மாற்றமா குர்ஆன் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கு உங்கள்கிட்ட பதில் சொல்லவே முடியல. இஜ்மா மறுத்த ஆட்களுடைய நிலைமை என்ன? ஷாஃபி மறுத்தாங்க, ஹம்பலி மறுத்தாங்க, மாலிக் இமாம் மறுத்துட்டாங்க. நீ உங்க இஜ்மாவை அவங்க மதீனாவாசி நிப்பாட்டிக்கிட்டாங்க, அவங்க மறுத்துட்டாங்க, அபூ ஹனீஃபா மறுத்துட்டாங்க. அவங்க காபிரா, வழிகேடரா, அவங்க செஞ்சது வழிகேடா, மடமையா, தப்பா என்று கேட்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட இஜ்மா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து ஆதாரம் உங்களுக்கு காட்ட முடியல. இவ்வளவு ஆதாரங்களை இவ்வளவு கேள்விகளை கேட்டோம், இஜ்மா சொல்ல முடியல. திருப்பி கேட்கிற கேள்வி என்ன? இப்ப ஒரு பிரச்சனை வந்து விட்டதுன்னா நம்மளா கூடி ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம், அதுதான் இஜ்மான்னு சொல்றீங்க. சஹாபாக்கள் இஜ்மா பத்தி விட்டுருங்க, நீங்க இதையும் சொல்றீங்க. அப்ப நம்மளா சேர்ந்து முடிவு எடுக்கலாங்கிறீங்களா? அப்படி முடிவு எடுக்கலாங்கிறதை சொல்ற வசனம் எது? உங்களுக்குள்ள சேர்ந்து கூடிய ஏதாவது முடிவு எடுத்துக்கிறீங்க, நீங்களா கூடிய ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா அது சொல்லக்கூடிய ஹதீஸ் எது? எந்த ஆதாரத்தில் சொல்றீங்கன்னு காலையில இருந்து கேட்கிறோமே. ஒரு ஆதாரத்தை காட்டாட்டி அது இல்லைன்னு வழங்கல. ஒரு ஆதாரத்தை கூட கிருக்கான நான் கிருக்கான்னு சொன்னாங்கிறாரு. சொல்லதான் இங்கே சொன்னேன், மண்டை பிச்சுட்டு சாவணும்னு சொன்னேன். இது மாதிரி குழப்பமான ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். இஜ்மா மாதிரி ஒரு குழப்பமான உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்படி இதை ஒரு லாஜிக்கா எடுத்து சொல்றீங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நடக்கவும் மாட்டாது, சாத்தியமும் இல்ல. ஆனா இருக்கு, என்னத்தை அதை கொண்டு என்னத்தை செய்ய போறீங்க? எப்படி செய்ய போறீங்க? கருத்து வேறுபாடு விஷயத்தெல்லாம் எப்படி பேசி முடிவு எடுக்க போறீங்க? இப்ப கருத்து வேறுபாடு நிறைய இருக்கா இல்லையா? அப்ப எல்லாரும் கூடி முடிவு எடுத்து செய்யற அந்த முடிவு தமிழ்நாட்டில் மட்டும் செய்யறதா, இந்திய அளவுல செய்யறதா, ஒரு மொழிக்கு ஒரு இஜ்மாவா, ஒரு நாட்டுக்கு ஒரு இஜ்மாவா, அகில உலகத்தில் ஆளுக்கணும் கேட்கணுமா? அப்ப அது ஒரு மாறுபடாத அறிவுண்மை மெஜாரிட்டியா? எவ்வளவு குழப்பம் அது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதரர்களே, வழமைப்படி சொன்னதையே திரும்ப தொகுத்து ஒரு பட்டியல் போட்டு எதை சொன்னாங்களோ திரும்ப சொல்லிக்கிட்டே இதுக்கு பதில் இல்ல, நாங்க மாசக்கணக்கில் சொன்னாலும் பதில் இல்லைங்கக்கூடிய வாசகம் தான் வரும். நான் தெளிவா சொன்னேன், இஜ்மாவுடைய வரைவிலக்கணம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்னு ஹிப்பான் சொன்னாரு, அவர் சொன்னாரு உலகத்துல 1000 பேச்சு இருக்கலாம், நான் இஜ்மாவுக்கு உண்டான ஒரு வரை விளக்கணத்தை சொல்லி இருக்கிறேன். அதை வைத்துத்தான் நாங்கள் இஜ்மா என்று போதிக்கப்படுது. அதை விட்டு போட்டு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு, ஒவ்வொருத்தருடைய ஒரு கருத்து. நீங்கள் ஹதீஸுடைய விரிவுரை நூல்களை எடுத்து பாத்தீங்கன்னா இமாம் நவவி,
இது இஜ்மாவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றவங்க அதை மறுத்து இருக்கிறாங்க. இது இஜ்மா இல்ல, இதுல சில பேருடைய கருத்து வேறுபாடு இருக்கு. அப்ப இங்க என்ன விளங்கணும்? அவர் இஜ்மான்னு சொன்னது அவருடைய ஞானத்தை வச்சு சொல்லிட்டார். யாருமே இதுல கருத்து வேறுபாடு கொள்ளலங்கிற அளவுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா கருத்து வேறுபாடு இருந்திருக்குது. அப்ப அதை மறுப்பாங்க. சிலர் இஜ்மாம்பாங்க, சில பேர் இஜ்மா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம உங்களுக்கு முன்னால ஒரு வரை விளக்கணத்தையும் வச்சு அதுக்கு இஜ்மா ஏற்படுவதற்குண்டான காரணத்தை பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். விளங்கவே மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு வந்தா நான் என்ன செய்யட்டும்? நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இஜ்மாவுடைய தேர்வை இஜ்மா இல்லாமல் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியாக எல்லா சட்டங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியக. எங்கள்கிட்ட கேள்விகள் நிறைய இருக்குது. ஆதாரம் சொல்லு, ஆதாரம் சொல்லு. ஆதாரத்தை அறிவுபூர்வமாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஆயத்துக்கள் மூலமா சொல்லனா எந்த ஷாஃபியை இஜ்மா மறுத்ததாக சொன்னீங்களோ அந்த இமாமே ஷாஃபி வமை யுஷாகிர் ரசூல மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் மூமினீன், இந்த ஆயத்தை அவர் எடுத்து வைத்து குர்ஆனை 2 முறை ஓதி முடித்தேன் இஜ்மாவுக்கு உண்டான ஆதாரத்தை தேடி இந்த ஆயத்து தனக்கு பொருத்தமா இருக்குதுன்னு அவங்க விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. நான் ஆயத்துக்களை ஏன் சொல்லல? உடனே அந்த ஆயத்துக்குள்ள இத்திபாண்டா என்ன வேற பக்கம் ரூட்ல அழைச்சிட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற எங்கிட்டாவது திசையை திருப்பி கொண்டு போவீங்கிறதுக்காக வேண்டிதான் ஆயத்துக்கள் என்ன தேவை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையை சொன்னேன். மார்க்கத்தை விளக்குவதற்குண்டான வழிமுறை குர்ஆன்ல பாரு, ஹதீஸ்ல பாரு. குர்ஆன்லயும் கிடைக்கல, ஹதீஸ்லயும் உனக்கு கிடைக்கல. மூணாவதா நீ ஆய்வு செய்யி அப்படிங்கக்கூடிய அதற்கு முஆத் இப்னு ஆய்வு செய்வேன்னு சொன்னாங்களே முஆத் இப்னு ஜபல், அதை அவர்கள் அங்கீகரித்தாங்க, நல்லதுன்னு சொன்னாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்னாங்க. ஒரு நபர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக ஒரு சட்டத்தை சொல்லுனா அது அவங்க செயல்படுத்தலாம்னு சொன்னா அவருடைய சட்டத்தை பிறருக்கு போதிக்கிறார் முஆத் இப்னு ஜபல். கவர்னரா போறார், தனிப்பட்ட முறையில் அமல் செய்வதற்காக வேண்டிய அவர் போகவில்லை, மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார். ஆனா அஜ்தஹிது பிராயி, நான் என்னுடைய ஆய்வின் மூலமாக மக்களுக்கு போதிப்பேன்கக்கூடிய கருத்தை எடுத்து வைக்கிறார்னு சொன்னா ஒரு நபருடைய கருத்தை ஆய்வின் மூலமா எடுத்து வச்சா அதை ஏற்றுக்கறணுங்கக்கூடிய சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க விளக்குறாங்கன்னு சொன்னா அதே மாதிரி அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அரபியில பல தடவை படிச்சேன், இத்திஃபாக்குல் முஜ்தஹிதீன், அந்த ஆய்வாளர்கள் நன்கு புரிந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், அவர்கள் ஒரு காலத்தில் ஒரு சட்டத்தின் மீது நிறைவு பெறுவார்களே ஆனால், ஒன்றுபடுவார்களே ஆனால் அதற்கு இஜ்மா என்று சொல்லப்படும். அதை விட்டு வேறு வழி இல்லை. இஜ்மா இல்லாமல் இருக்குமே ஆனால், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், குர்ஆனை குர்ஆனாக அங்கீகரிக்கவே முடியாது. இஜ்மாவுடைய அங்கீகார இஜ்மா அது. எல்லாரும் சொன்னார்கள் என்பதற்குத்தான் அங்கீகரிக்கிறோம். ஆயத்துடைய கருத்தை வச்சு அங்கீகரிக்கல, ஆதாரத்தை வச்சு அங்கீகரிக்கல. ஆதாரம் இருக்குதுன்னா அங்க வந்து இஜ்மா செய்ய வேண்டிய தேவையே இல்லை. ஆதாரங்கள் கிடையாது. இப்ப நம்ம முன்னால இருக்கிற குர்ஆன் இது உண்மையான குர்ஆன்ங்கிறது எதங்க வச்சு நிர்ணயிக்கிறோம்? யோசிக்க வேணாமா? புகாரி ஷரீஃப் முன்னால இருக்குது, இது இமாம் புகாரி தான் எழுதுனதுன்னு எதங்க வச்சு முடிவு செய்யறோம்? எங்க ஆசிரியர் சொன்னார், அவருக்கு அவர் ஆசிரியர் சொன்னார், அவருக்கு அவர் ஆசிரியர் சொன்னார், இந்த ஆளின் சொன்னார், அந்த எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கிறதுக்கு தானே அங்கீகரிக்கிறோம். இதை இஜ்மாவுல் அங்கீகாரம் இஅ்திராஃப்னு சொன்னனே இல்லையா? இது இல்லாம இருந்தா எதை நீங்க நம்புவீங்க? இந்த குர்ஆனாக நம்ப முடியாதே, இதை ஏற்க முடியாதே. எல்லாரும் சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் இதை அங்கீகரிக்கிறோம். இன்னொரு இஜ்மா இருக்குது, ஆய்வுடைய அடிப்படையில் அது எப்ப செய்வோம்? குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா சொல்ல முடியாம இருக்கும்போது, பெற முடியாமல் இருக்கும்போது சொல்லுவோம். அதுக்கு உதாரணங்கள் ஏராளமா சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். சவாலா சொல்றேன், நீங்க சும்மா கொண்டு வாங்க. நான் சொல்றேன்ல, நீங்க என்னைய மாதிரி உடனே எடுத்து தர முடியல, இவருக்கு இயலாமல் போயிருச்சு, எடுத்து தருவேன் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கணும் இருக்குது, உடனுக்குடனே கையில தூக்கி கொடுக்கணும் இல்ல, ஆதாரத்தை எடுப்போம். இல்லாம இருந்தா நம்ம இந்த இடத்துல வாபஸ் பெறுவோம். அது ஒரு பெரிய காரியம் அல்ல, நம்ம சொல்லத்தான் செய்வோம். எடுத்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ் தன்னுடைய ஆதாரத்தை. இன்னொரு விஷயத்தை சொல்றேன், என்ன இன்னும் சொல்ல போனா அந்த பிஜே வச்சுதான் பல விஷயத்தை நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல படிச்சது. அதுக்கு முன்னால கம்ப்யூட்டரே நமக்கு தெரியாது. சில நல்ல காரியம் அவரை வச்சு எனக்கு நடந்திருக்குது, உண்மைதான். அவர் இல்லாட்டினா எனக்கு இமெயில் கூட அனுப்ப தெரியாது. இமெயில படிச்சுட்டு அனுப்புனதெல்லாம் அவரை வச்சு தான் பழகுங்க. சில சமயத்தில் கெட்டவங்களை வச்சு கூட நல்ல விஷயங்கள் கிடைச்சு போயிடும்.
நடக்கிறதா. இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாதர் தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர்னோட இருக்குது. அதனால அருமை சகோதரர்களே, இத ஒரு பெரிய காரியம். அதே மாதிரி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி சொல்லும் பொழுது அறுக்க இப்ப சொன்னேன். அந்த அறுக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்களோ அந்த ஹதிக்கு அடையாளம் விடுறதுக்கு அதே காரணத்தை இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க. அதனாலதான் சொன்னாங்க, அடையாளம் விடுறதுக்கு கீறி ரத்தத்தை தடவி அடையாளம் காட்டுறது இல்ல, எல்லை மீறி போயிடுறாங்க. எல்லை மீறி போறதுனால அந்த கால்நடைக்கு தொல்லை ஏற்படுது. அதனால இது விரும்ப தகுந்தது இல்லன்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொந்த கருத்து. நான் இன்னமும் சொல்றேன், இது அந்த காரணத்தோட அவங்க விளக்கி இருக்கிறாங்க. ஏண்டா ஒரு லேசா கீறி ரத்தத்தை தடவுற இடத்துல ஓங்கி குத்தி அந்த கால்நடையை கீறி பெரிய காயத்தை ஏற்படுத்துறதுக்கு நோவினை தந்துடக்கூடாது. ஒரு ஆட்டை அறுக்கும் போது கூட முன்னால கத்தியை தீட்டாதன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கு தொல்லை தந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில ஹதீக்கு தான் வந்தது. நஹருக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டதோ அது ஹதீலையும் இருந்தது. அதைத்தான் நான் எடுத்து வச்சு சொன்னேன். ஆழமாக கிழிச்சு காயப்படுத்திருங்கிறதுனால இது விரும்ப தகுந்த செயல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சஹாபாக்களும் அந்த விதிமுறைகளை தெரிஞ்சிருந்தாங்க, தொல்லை இல்லாத அளவுக்கு செஞ்சாங்க. இது ரொம்பவும் இப்படி சொன்னாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். இன்னொன்னையும் விவரிக்கணும். அபூ ஹனீஃபா சொன்னாரு, நான் இல்லன்னு சொல்லல. எல்லா இமாம்கள் அதையா சொன்னாங்க? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்கள் அதை மறுத்திருக்கிறாங்களே, அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே? அபூ ஹனீஃபாவையே நாங்க என்ன அல்லாஹ்வா ரசூலா சொல்லவா செஞ்சோம்? இன்ஷா அல்லாஹ் அவரே சொன்னது மாதிரி நாளைக்கு வருது அந்த மசாலாக்கெல்லாம் எடுத்து போடுவோம், அவர் சொன்னதையும் நம்ம சொன்னதையும். இன்னைக்கும் சொல்றேன், நான் தப்புண்டா தப்பை ஏத்துக்கிறவன் தான். ஃபிக்ஹுடைய நூல்கள்ல தவறு இருக்குதுண்டா தவறுன்னு சொல்லுவேனா? காரணம் அந்த ஃபிக்ஹு நூலே சொல்லுது. அது ஃபிக்ஹு நூலே அது சொல்லுது. நாங்க எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் வேத வாக்கல்ல, இது ஆய்வின் அடிப்படையில் ஏற்படுறது. தலை வேற இருந்தா அறிவு கருத்து வேறையா இருக்கும், மூக்கு வேறையா இருந்தா சளியும் வேறையாத்தான் இருக்கும். ஒவ்வொருத்தன் தலையிலையும் தனித்தனி கருத்து தான் வரும். சிலது தப்பாவும் போகலாம், ரைட்டாவும் போகலாம். இது எங்க ஃபிக்ஹு நூல்களுடைய அடிப்படை சட்டங்கள்லயே இருக்குது. இதை இவங்க தான் பாதியை மறைச்சு பாதியை வெட்டி எங்க ஃபிக்ஹு நூல் மேல குறை சொல்றதுக்காக வேண்டி திட்டமிட்டு சதி செய்து குற்றச்சாட்டுகளை சுமத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து காட்டுவோம். நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வர்றது, இஜ்மா இல்லாமல் போய்விடுமேயானால் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக விளங்க முடியாது. முழுமையா விளங்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமா நான் சொன்னேன். இரண்டாவது உதாரணம் சொல்றேன், கேளுங்க. பதில் சொல்லுங்க. 3 நாள் டைம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு நீங்க சொல்லலாம், நாளை கழிச்சும் சொல்லலாம். நான் இன்னொன்னு சொன்னாரு, தலைப்புல இருக்குது, அதையே இங்க பேசுறாரு, ஏன் பேசக்கூடாதா? இன்னொரு தலைப்பு நம்ம மதுரையில பேச போறோம், திருச்சிக்காரங்களுக்கு தெரிய வேணாமா? 10 இடத்துல பேசுவோம். நீங்க என்ன ஒரு கருத்தை ஒரு இடத்துல பேசிருக்கீங்க, ஒரு இடத்துல எழுதிருக்கீங்க, இடத்துக்கு பேசிருக்கீங்களா இல்லையா? நான் இத்தனைக்கு அந்த தலைப்புகள் நான் விளக்கமா சொல்லவே வரல, சுட்டி காட்டிட்டு போயிருக்கிறேன். அங்க வெட்டி காட்டுவேன் எப்ப தலைப்பு வருதோ அங்க. அதனால நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில பேசுவோம். நானா நல்ல எண்ணத்துல வாங்க, மனசாட்சியோட வாங்க. நீங்க அங்க சொன்னது மாதிரி நான் எனக்கு மனசாட்சி எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. மனசாட்சியோட வாங்க, வந்து பேசுவோம். தவறு நான் செஞ்சிருந்தா திருந்துறேன், தவறு நீங்க செஞ்சிருந்தா திருந்துங்க. இந்த மக்கள் திருந்தணும். நம்மனால இவர்கள் கிட்ட போறாங்க கூடிய கவலை தான் சகோதரர்களே. அல்லாஹ் காப்பாத்தணும். அருமை சகோதரர்களே, ஒரு ஆயத்தை நான் சொல்றேன். குர்ஆன்ல உங்களுக்கு தெரியும், யாருடன் திருமணம் செய்வது ஹராம் ஹலால். இது குர்ஆன் விளக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கொடுக்கறாங்க. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் குர்ஆனுடைய நீண்ட நெடிய ஆயத்து இருக்குது. அதுக்கு பிறகு உஹில்லலுக்கும் மாவரா தாலிக்கும் இருக்குது. ஹராமான பெண்கள் இவர்களுடனே உங்களுடைய திருமண உறவு கூடாது, இவர்களுடனே நீங்க திருமண உறவு வைத்துக் கொள்ளலாம். மேல் மிச்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சொந்த பந்தங்களை எடுத்து காட்டினார்கள். யாருடனே திருமணம் செய்வது கூடும், யாருடனே திருமணம் செய்வது கூடாது என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திருமறையிலேயும் ஹதீஸையும் அனுசரித்து நீங்க எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் உங்களுடைய தாயார் உங்களின் மீது ஹராம். நீங்கள் உங்க அம்மாவோட திருமணம் செய்துக்க கூடாது. குர்ஆன்ல தெளிவா இருக்கு. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய நீங்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளுடனே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. பெத்த தாயுடனும் கல்யாணம் செய்யக்கூடாது, தாம் பெத்த பிள்ளையுடனும் திருமணம் செய்யக்கூடாது. இது குர்ஆன்ல தெளிவா இருக்குது. என்னுடைய கேள்வி, அம்மாவை பெத்த அம்மா பாட்டியா என்ன சொல்றது, பாட்டி நன்னிமா, அந்த மாலை கல்யாணம் செய்யறது கூடுமா கூடாதா? குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு சொல்லுங்க.
குர்ஆனை வச்சு ஹதீஸை வச்சு சொல்லணும். பாட்டியுடனே திருமணம், பேத்தியுடனே திருமணம், பாட்டியுடைய சகோதரியுடனே திருமணம், பாட்டியுடைய சகோதரனுடன் நடக்கக்கூடிய திருமணம், இதெல்லாம் கூடுமா? கூடும், கூடாது. ரெண்டுல ஒரு சட்டம். குர்ஆன் ஹதீஸை வச்சு தான் சொல்லணும். எங்க இஜ்மா வச்சா நாங்க சொல்லுவோம் அம்மா மாதிரி. அம்மா எப்படி ஹராமோ அம்மாவுடைய அம்மாவும் ஹராமு. இது இஜ்மாவுடைய விளக்கம். வெறும் கியாஸ் மட்டுமல்ல, கியாஸ் இங்க வேலைக்கு ஆகாது. என்ன நான் அடுத்து சொல்றேன் கியாஸ் ஆகாதுன்ட்டு. இங்க இஜ்மாவுல் உம்மத்தை கொண்டு சர்வ ஆலிம்களும், சர்வ ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிக், இதுக்கு பேர் தாங்க இஜ்மா. கிராமத்துல சொல்லலாமா? இஜ்மால கூடும். கிராமத்துல இது என்ன ஒரு பிக்கு சட்டத்துல ஒரு பிரிவு சட்டத்தை எடுத்துக்கிட்டு இஜ்மா இஜ்மாங்கிற வார்த்தையை போட்டு குழப்பறதா? இதை சொல்லுங்க. அடிப்படையான சட்டம். யாரை திருமணம் செய்வது கூடாது, ஹராம் என்று சொன்னால், ஹராம் என்று சொல்லக்கூடிய உரிமை நீங்களே சொன்னீங்க. நபிக்கே உரிமையில நாளைக்கு சொல்லுவேன். லிமத்து ஹர்ரிமுமா ஹல்லல்லாஹ், எல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் கண்டித்ததாக நீங்கள் நம்மளை எப்படி ஹராமாக்க முடியும்? அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் தெளிவா சொல்லல. இது இந்த தலைப்பினுடைய கடைசி அமர்வு. அந்த அடிப்படையில் வேகமாக முக்கியமான செய்தியெல்லாம் சொல்லி முடிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இஜ்மாவுக்கு பயங்கரமான ஆதாரம். அவர் இந்த விவாதம் ஒரு சிறப்பான விவாதம். என்னன்னு கேட்டா, ஆதாரமே வைக்காத ஒரு விவாதம் இது வரைக்கும் நடந்திருக்குன்னு சொன்னா இந்த ஒரு விவாதம் தான். நாங்கள் செஞ்ச விவாதத்தில் தங்கள் கருத்துக்கு ஒரு ஆதாரம் வைக்கவும் இல்லை, இல்லையா ஆதாரம் குர்ஆன் இதுக்கு தேவை, அது எனக்கு தேவைங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கேட்டு கூட ஒரு இல்லை. ஷாபி இமாம் ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி அதான் இஜ்மாவுக்கு ஆதாரம்னு சொன்னாராம். அவர் இஜ்மா இல்லைன்னு இருக்காரு, ஆதாரம் காட்டியிருக்கிறேன். இந்த விளக்கத்தை அவர் சொல்லியிருப்பாரா? முரண்பட்டுருச்சு அவருடையது. அதான் அதை ஷாபி சொன்னார்னு காட்ட முடிச்சது, அதை கூட ஒன்னும் காட்டே இல்லை. இஜ்மாங்கிறது ஆதாரமற்ற ஒரு கருத்து என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம எந்த தலைப்பு இப்படி நிரூபணமானதே கிடையாது. அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். அதுபோக பல மசாயல்களுக்கு பார்த்தா இனிமே தான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டார்களே, ஆனால் அப்பவும் நிரூபணமாகல. கேள்விக்கு பதில் சொல்லி முடிக்கலன்னு சொன்னா உங்க இஜ்மா ஆதாரம் நீங்க நிரூபிக்கலைங்கிறது அதனையும் உறுதியாகிவிட்டது. அடுத்து என்ன இருக்கிறாங்கன்னா, அம்மா கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கு, பாட்டியை கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கா. இது குர்ஆன்ல சொல்லு, ஹதீஸ்ல சொல்லு, இஜ்மால சொல்லக்கூடாது. சரி, நீங்க எந்த வருஷம் இது இஜ்மா பண்ணாங்க என்று சொல்லுங்க. எந்த வருஷம் இது இஜ்மா பண்ணாங்க? அதுக்கு முந்தி எல்லாம் பாட்டியை கல்யாணம் பண்ணலான்னு இருந்துச்சா? இல்ல, ஒரு வருஷம் இஜ்மாண்ட எப்ப பண்ணாங்க? சஹாபாக்கெல்லாம் கூடி பண்ணாங்களா? தாபீன்கள் பண்ணாங்களா? தபோ தாபீன் பண்ணாங்களா? நீங்க மதுஹப்ல 4 பேரும் கூடி பண்ணீங்களா? அப்படி பண்ணிருந்தீங்களா? ஆனால் அதுக்கு இஜ்மாவுக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் இஜ்மாவுக்கு முன்னாடி சிரிக்க கூடாதுமா, சிரிக்க கூடாது. நீங்களும் கையை உயர்த்தி கோஷம் போடக்கூடாதுன்னு நான் தான் பேசுவேன். எனக்கு டைம் முக்கியம். வெளியேற்றுங்க, அவர் யாரா இருந்தாலும் வெளியேற்றுங்க, எனக்கு நேரம் முக்கியம். சரி, அப்ப கவனிங்க. அதாவது அன்புள்ள சகோதரர்களே, இது நேரம் எந்திரிச்சு கேட்க ரொம்ப டேஞ்சரான விஷயம். அடுத்த நாளைக்கு வரக்கூடாதியம்மா. சரி, அதாவது விவாத கருத்துக்களை வரும். தக்பீர் சொல்றாங்க, நான் கண்டிச்சிட்டேன், நீங்க சொன்னீங்க அவர் கண்டிக்கல, ஆனா நான் கண்டிச்சேன். அது மாதிரி இருக்குது. அந்த அமைப்பு விலையும் சொல்ல வேண்டும். இதை 2 நிமிஷத்தை கழிச்சுக்கிறேன் எனக்கு. அடுத்து என்னன்னு கேட்டா, பாட்டியை கல்யாணம் பண்றது ஒரு ஆதாரம் கேட்கிறாரு. கல்யாண விஷயத்துல அம்மாவை பண்ணக்கூடாதுன்னா அது பாட்டியை தான் கட்டுப்படுத்தணும் மூளை உள்ள ஒருத்தனுக்கும் தெரியும். இஜ்மாவெல்லாம் தேவையில்லை. அம்மாவை சொன்னால கல்யாண விஷயத்துல வந்தா எங்க இருந்து வந்தியோ அதே எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கிறது அதுல அடங்கி இருக்கிறது. அதனால இஜ்மா முன்னாடி காலத்துல அப்படித்தான் விளங்கிடுவாங்க. எல்லாருமே இப்படித்தான் விளங்கி கொள்வார்கள். கல்யாண மேட்டருக்கு மட்டும் என்ன செய்வாங்க, இது இஜ்மாவை செஞ்சுதான் விளங்கிட்டோம், இஜ்மான்னு நீங்க பண்ணலன்னா ஒருத்தனுக்கு வழங்க மாட்டேன், பாட்டி கல்யாணம் வேணா வழங்குவானா? நீங்க ஒருத்தர் இஜ்மா பண்ணலன்னா இதெல்லாம் ஒரு கேள்வி. இஜ்மாவுக்கு வச்சுக்கிற ஆதாரம். சரி, பேசி சொல்றேன். அப்படி எனக்கு தெரியலன்னா இஜ்மா நிரூபணம் ஆயிருமா? எனக்கு தெரியலன்னு எனக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் சொல்ல தெரியல, அதனால இஜ்மா நிலை நாட்டப்பட்டுருமா? இஜ்மா அவசியங்கிறது நிரூபிங்க ஆதாரத்தை கொண்டு. அதான் மேட்டுருங்க. அடுத்து என்ன விஷயத்துக்கு வர்றேன். தொகுத்து சொல்ல வேண்டிய கடைசி கருத்துல இருக்கிறோம். அப்ப குர்ஆன்ல நேரடியா தெளிவாக பெற முடியாதுன்னு ஒரு அபத்த கருத்தை சொன்னாரு. அப்புறமே தெளிவா தான் சொல்லி இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை என்றாரு. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் இஜ்மா தான் முதல் தரம், அதுக்கப்புறம் 2வது தரம், அப்புறம் 3வது தரம் இருக்கு. இந்த 3 தரத்தை சொல்லி தந்தது யார்? அல்லாஹ் ரசூலா. 3 தரம் எப்படி முடிவெடுத்தீங்க? அதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் தரவே இல்லை. 2 வகை இஜ்மா இருக்குன்றீங்க, அது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்டினாரா? இஜ்மா 2 வகை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதாரத்தையும் காட்டவில்லை. குர்ஆனை இஜ்மா கொண்டு தான் நம்புறோம் அப்படின்னீங்க. அவ்வளவு சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி விளக்கி
குர்ஆன் இல்லாதது தானே இஜ்மா. குர்ஆன்ல இருக்குதுன்னு கேட்டுட்டேன். அதுக்கு உதாரணம் சொல்லி காட்டினேன். லீவ் விடுறதை சொல்லி காட்டினேன். உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குற சொல்லி காட்டிட்டேன். அதுக்கு என்ன செய்யல, பதில் சொல்லல. அது மாதிரி ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரு ஒட்டுமொத்த கருத்து இஜ்மா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்ட ஆதாரம் சொல்லல. ஒவ்வொரு காலத்திலும் இஜ்மா எடுக்கலாம். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா அதுக்கு ஆதாரம் சொல்லல. அபு ஹனீஃபா ஜாபிர் ஜூஃபி என்பவர் ஆதாரமா காட்டியிருக்கிறார் பொய்யன் என்று சொன்னவரை. அதுக்கு என்ன பதில் கேட்டேன். அதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நபி காலத்தில் இன்று வரை ஒருவர் கூட மாற்றம் செய்யாமல் கடைபிடிப்பா இஜ்மா அப்படின்னு எடுத்து கிளிப்பிங்க போட்டேன். அது வேற இஜ்மா, இது வேற இஜ்மானி அதை விட்டுட்டேன். அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் சொல்லிட்டு பீச்சை மாத்திட்டாரு, தேவையற்ற விஷயங்களை சொன்னீங்க. அப்ப அபு ஹனீஃபா எனக்கு மேல பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். அபு ஹனீஃபா மாத்தினது அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அதோட அது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அனைவரும் கூடி தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஒரு ஆள் ஆதாரத்தோடு முடிவு எடுக்கிறாரு. அப்ப எதை எடுத்துக்கொள்வது? அந்த ஒரு ஆள் ஆதாரத்தை காட்டுறதை எடுத்துக்கொள்வதா, அனைவரும் கூடி எடுத்து தவறை எடுத்துக்கொள்வதா? அதுக்கு பதில் இல்ல. ஜக்காத்து ஒட்டகத்துக்கு அந்த சூடு போடுற விஷயத்தை சொன்னேன். அது ஒண்ணுக்கு மட்டும்தான் பதில் சொன்னீங்க. அது பதில் சம்பந்தமே இல்ல. சும்மா அடையாளம் போடுறதுன்னு சொன்னா பயங்கரமா போடுறாருன்னு சொன்னாரு. இல்லாதெல்லாம் என்ன செய்றீங்க, அதை போடுறீங்க. பயங்கரமா ரசூலுல்லாவே தப்பு செஞ்சிருக்கான்னு அர்த்தம். ரசூலுல்லாவே இந்த வேதனை செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. அது மாதிரி நெத்தி சஜிதா படுறதுங்கிறது நீங்க சொன்ன இஜ்மா இல்ல. நீங்க வாதிடுறீங்களா அந்த இஜ்மா அடிப்படையில் வந்திருக்கிறது. மூக்க மட்டும் வச்சு சஜிதா செய்யலாம் அப்படின்னு இஜ்மாவுக்கு மாத்தமா அபு ஹனீஃபா பேசியிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லவே காணோம். அது மாதிரி மாலிக் இமாம் உங்க இஜ்மாவிலிருந்து மாறுபட்டு வேற இஜ்மாவை சொல்றாரு. அது அவர் வழிகேடரா, கெட்டவரா, தப்பான கருத்தா, கரெக்டான கருத்தா? நீங்களும் ஒரு மாறுபடுறீங்களா? இப்ப எதுக்கு இஜ்மா, சுன்ன ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல. அஹ்மது ஹம்பா இஜ்மா இருக்குன்னு சொல்றோம் பொய்யன்னு சொன்னாரு. ஆதாரம் கட்டிங்க, ஆதாரத்தையும் தந்துட்டான், பேப்பரையும் வாங்கி விட்டீங்க. வாங்கிட்டு சில பதில் சொல்ல. இஜ்மான்னு ஒருத்தர் சொன்னா பொய்யன், எப்படி உன்னால கண்டுபிடிக்கல? உலகம் பூரா போய் பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஷாபி இமாம் இஜ்மான்னு சொல்றோம், அவதூறு சொல்றான். ஒருத்தங்க கருத்து சொல்லாதவங்க மௌனமா இருந்தாலும் அவங்க பக்கம் இப்படி சேர்க்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் இஜ்மா செய்யறதுன்னு சொல்லிட்டு எங்க இஜ்மா உங்க இஜ்மாங்கிறீங்களே, அது என்ன இஜ்மாவுக்கு எல்லை என்ன வச்சிருக்கீங்க கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அது மாதிரி உமர் போட்ட அந்த சட்டம் அனைவரையும் அடைந்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? பாரசீக வரைக்கும் அவங்க ஆட்சி இருக்கு, அந்த கருத்து அவங்க வரைக்கும் போனுச்சுங்கிறதுக்கு 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வர உமர் இந்த மாதிரியான நவீன வசதிகள் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா திருச்சியில் நடக்கிற உலகம் தெரியாதுன்னு 20ஆம் நூற்றாண்டு காட்டுறாரு. அது எப்ப காட்டலாம்? உமர் 20ஆம் நூற்றாண்டு ஆளா இருந்தா தான் காட்டலாம். அந்த காலத்துக்கு சேரதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்ல. அது எப்படி என்று ஹம்பலி கேட்டாரு, அதுக்கு பதில் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்ல. அது மாதிரி ஒரே ஒருத்தர் கூட ஆதாரத்தில் சொன்னா அது இஜ்மான்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லி அதுக்கும் இல்ல. அப்புறம் 80களில் இருந்து போட்டு கிளிப்பிங்க போட்டு காட்டினீங்க. அதுவும் புசுக்குன்னு போச்சு. அதுக்கப்புறம் நபி காலத்தில் நடந்திருக்கும், நபிக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு இப்னு அப்பாஸ் அறிவிப்பு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு, அதுக்கு நபிக்கு சம்பந்தம் இல்லங்கிறீங்க. இதெல்லாம் உசூல்ல பேசும்போது பேச வேண்டி இருக்கிறது. ஆனா இதுக்கு பதில் சொல்லல. அதுக்கப்புறம் காதியானிக்கு பில்டப் ஒன்று கொடுத்தீங்க, அதை நாளைக்கு எடுத்து வைக்க தான் போறீங்க, அதை நம்ம பார்த்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் அபூபக்கர் அடிமையும் சுதந்திரமான சமமாக்கினாரு, உமர் வித்தியாசப்படுத்தினாரு, அலி மறுபடியும் சமமாக்கினாரு. 3 யாரும் எதிர்க்காம இருந்திருக்கிறாங்க. முரண்பட்ட கருத்துல இருந்து கொண்டு அவங்க எதிர்க்காம இருந்திருக்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாரு, அற்புதமா அழகான தர்க்கரீதியா லாஜிக்கா அறிவுக்கு ஏத்த மாதிரி சொல்றாரு. அப்ப இஜ்மாங்கிறது சும்மா மௌனமா இருப்பது இஜ்மா ஆகாது அப்படின்னு சொன்னேன். உங்க மதுஹப் கிதாபுல அப்படித்தான், உசூல்ல அப்படித்தான் இருக்குது. உங்க எந்த உசூலுக்கு ஆதாரம் காட்டு அதுல என்ன செய்யலாம்? பெரியவருங்கா பேசாம இருந்திருக்கலாம், இல்முல கூடுனவர், பதவியில மிக்கவர், அப்படியாக்கும் இப்படியாக்கெல்லாம் இருந்துச்சு. அதை வாசி காட்டினா அதுக்கு பதில் இல்ல. இப்னு தைமியா இப்னு ஹஜர்னு சொன்னீங்க, அது கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அவர் எவர் முந்திருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆதாரம் வரவே இல்லை. மாற்றமா அபு ஹனீஃபா சொன்னா தூக்கி தனியா வைப்போண்டீங்க, தனியா வைக்க காணோம். 1-2 சொல்லி காட்டு, இவ்வளவு ஆதாரம் காட்டிருக்கிறோம், தூக்கி வச்சிருங்க. அவர் இஜ்மாக்கு எதிரானாலும் முடிவு பண்றோம், அவர் தான் போய் கேட்கணுங்கிறீங்க. அவரை போய் என்ன கேட்கணும்? சரியா தவறான்னு போய் கேட்டுப்போங்க. அவரை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? இப்படி செஞ்ச முடிவு சரியா தவறா? இஜ்மாக்கு மாத்தமா பேசினார், அதை பத்தி என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல. இஜ்மாண்ட ஜும்ஹூர் பெரும்பான்மை அடுத்த பல்ட்டி அடிச்சீங்க. அப்புறம் அபு ஹனீஃபா சொன்னது ஜும்ஹூர் இல்ல, இஜ்மா தான் ஆதாரம் சொல்லி காட்டின பிறகு அதோட வாய முடிக்கிட்டீங்க. அப்புறம் இங்கே இப்ப இஜ்மாலாம் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஆனா தேவைப்படும் சில நேரங்களில் அப்படின்னு நினைச்சீங்க, மறுத்தீங்க. இப்ப சஹாபாக்கள் 3 தரம் இருந்தாங்க. 7 பேர் ஒரு தரம், 13 பேர் ஒரு தரம், 120 பேர் ஒரு தரம். இந்த தரம் பிரிச்சதுக்கு என்ன கிரவுண்ட், என்ன ஆதாரம், எந்தெந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இப்னு ஹஜர் சொன்னாங்கன்னு ஒரு விளக்கத்தையும் இல்லாம இப்னு ஹஜர் சொன்னாருங்கிற ஆதாரத்தையும் காட்டவில்லை. அதுக்கப்புறம் 2 மதுஹப் செஞ்சா இஜ்மான் வந்திருக்கு, அதை பத்தி உங்க கருத்து என்னன்றோம்.
தலாக் விஷயத்துல 4 முறை மாறி மாறி முடிவெடுத்திருக்கிறாங்க, அதுக்கு என்னன்னு கேட்டோம். அதான் கொஞ்சம் ஒரு பதில் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, மத்த எதுக்குமே பதில் இல்ல, அது ஏற்கத்தக்க பதிலா இல்ல, விளக்கம் சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் முன்கீழ் ஒரு தத்தான இஜ்மான்னு எடுத்துக்காட்டுறாருல, அப்படித்தான் உங்க எல்லா இஜ்மாவும் இருக்குது அப்படின்னு கேட்டேன். இஜ்மா என்பது எங்களுக்கு தோழர்களுக்கு மத்தியில் இருக்கிறதான்னு சொல்லி சுன்னத் தொழுகை விஷயமா ஃபிக்ஹ் கிதாப்ல இருக்குது, 3 மதுஹப் விட்டுட்டு இப்படி இஜ்மா எடுப்பீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ல. மௌனமாக இருப்பது அது சொல்லியாச்சு, கல்வியில் உள்ளது. அப்ப இஜ்மாயை மறுத்தவர்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்தோம், அதுக்கு என்ன விளக்கம் கடைசி வரைக்கும் வாங்கி தெரியல. சரி, இஜ்மா வேற, அத முடிவெடுக்கிறது வேற, தகவல் வேறன்னு சொல்லி அழகா விளக்குனேன். அது ஒண்ணுமே சொல்ல முடியல. இஜ்மா ஒரு ஆள் ஆய்வு செஞ்சாருன்னா அதுல கேள்வி கேட்டு நமக்கு அறிவுக்கு ஏத்துக்கொண்ட பிறகு ஏத்துக்கிடுவோம். இஜ்மாண்டா கேள்விக்கு வெளியில கண்ண மூடிட்டு எல்லாரும் செஞ்சுட்டாங்கன்னு ஏத்துக்கொள்வது, ரெண்டையும் எப்படி சமமாக்குறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு பதிலே சொல்ல இல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, ஃபிக்ஹ் கிதாப்ல ஆதாரமா காட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க தான் ஆரம்பிச்சே வச்சீங்க, உசூல் ஃபிக்ஹ் படிச்சீங்களான்னு கேட்டீங்க. நீங்க வச்சதெல்லாம் அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் ஒரு குர்ஆனையும் வைக்கவே இல்லை, ஒரு ஹதீஸையும் வைக்கல. நான் வைக்கலாமான்னு இருக்கிறேன். நான் இஜ்மா நிரூபிக்க வந்தவன் இல்ல, நிரூபிக்க வந்தால்தான் ஆதாரம் கேட்கணும். நான் உங்களுடைய குழப்பத்தை எடுத்து சொல்ல வந்தவன். இஜ்மாண்டு என்னென்னலாம் உங்க கிதாபுல குழப்பம் இருக்குன்னு உங்க கிதாபுல தான் காட்ட முடியும். உங்க குழப்பம் குர்ஆன்லயா இருக்கும், உங்க குழப்பம் ஹதீஸ்லயா இருக்கும் என்பதற்காக கிதாப்ல தான் எடுத்து காட்டியிருக்கிறேன். தவிர இஜ்மா நிரூபிக்கிற ஆதாரமா காட்டல. இஜ்மான்னு குழப்பி இருக்கிறேன்னு தான் காட்டியிருக்கிறேன். அதுல ஒண்ணு என்ன இல்ல, தப்பு இல்ல. ஊம சைத்தான்னு கேட்டா அது ஒண்ணுதான். நீங்க வாழ்க்கையில அது தவறுதான், தவறுதலா சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தவறுதான் விட்டுருவோம், அது வேற விஷயம். இப்னு ஹஜர் சொன்னதுக்கு என்ன, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. வாதத்துல எடுத்து வைக்கும் போது வச்சுட்டு தானே வைக்கணும். அவர் சொல்லியே இருந்து நீங்க ஆதாரத்தை நாளை காட்டினாலும் இன்னைக்கு சொன்னது என்னது, கையில இல்ல வச்சிருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒண்ணு பதில காண இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் அதிகமான பேர் சொன்னதான் இஜ்மாண்டு ஷாஃபி மதுஹப்ல இருக்கின்றமே, அதுக்கு பதில் சொல்லல. தப்ரி சொன்னாரு, இப்னு முன்திர் சொன்னார், அதுக்கு பதில் சொல்லல. நாங்களும் ஷாஃபி இதுவா செஞ்சுட்டு அதுக்கு பதில் சொல்லல. ஹஜ் செய்வதற்கு ஷர்த்து போடுறதுக்கு எதிராக அது இஜ்மாவுக்கு எதிராக அபூ ஹனீஃபா சொன்னாரு, கிடையாது, அதுக்கு பதில் இல்ல. அதே மாதிரி தகாவி சொல்றாரு, ஹதீஸை இஜ்மா மூலம் மறுக்கலாங்கிறாரு, அதுக்கு பதில் இல்ல. கசையடி நாடு கடத்தல் சம்பந்தமா ஹனபிகள் இஜ்மாவுக்கு மாற்றமா செஞ்சிருக்காங்க, அதுக்கு பதில் இல்ல. தஷவுதுல ஷாஃபி இமாம் மாற்றமா செஞ்சிருக்காரு, அதுக்கு பதில் இல்ல. இஜ்மாவுக்கு மாற்றமா சொன்ன ஷாஃபி முஸ்லிமா, அவர் முஸ்லிமா, அவர் காபிரா, வழிகேடரா அல்ல, அது வழிகேடா கிடையாது. உட்கார்ந்து தொழுகிற சம்பந்தமா அபூ ஹனீஃபா மீறிட்டாரு, இஜ்மாவுக்கு மாற்றமா செஞ்சாருன்னு, அதுக்கு பதில் கிடையாது. இந்தியாவில் ஜும்மா கிடையாது, இஜ்மா செஞ்சு வச்சிருக்காங்க, அதே நீங்க எல்லாரும் மீறிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் சேர்த்துட்டு புது இஜ்மா எடுத்திருக்கீங்கன்னு கேட்டேன், அதுக்கு ஒன்றும் பதிலையும் காணா. அது மாதிரி இஜ்மாயை நீங்க மறுக்கிறீங்கன்னு இருக்கிறீங்க, அதுதான் அந்த காலையில இருந்து சாயந்தரம் பேசிட்டு இருக்கிறேன். இஜ்மாயை மறுக்கிறங்கிறது தான் போட்டு பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மறுக்கிறீங்க, நேர்த்தியா ஏத்து விட்டு இன்னைக்கா மறுக்கிறீங்கன்னா அதான் உங்களுக்கு விவாதமும். இதுக்கு தான் மறுக்கிறோம், இந்த குழப்பத்துக்கு தான் மறுக்கிறோம். இதுல யூஸ் இல்லைன்னு சொல்றோம், உங்க சேஃப்டிக்கு சொல்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் இஜ்மாங்கிறீங்க, சம்பந்தம் இல்லாத இஜ்மா, ஆபாசமான சட்டங்கள்லாம் இஜ்மான்னு போட்டிருக்கீங்க. அது தனித்தலைப்பா இருக்கணும், அந்த ஆபாசத்தை எடுக்கல, ஆபாசத்துல இஜ்மா வருது, இது இஜ்மா அப்படிதான் சொல்லி அதெல்லாம் நான் தனியா எடுக்கவில்லை. அது மாதிரி சலாமு தல்பியா தமிழ்ல சொல்லலாங்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு சொல்லலாங்கிறீங்க, அதான் இஜ்மாங்கிறீங்க. எந்த வருஷம் அந்த இஜ்மா எடுத்தாருன்னு கேட்டா பதில் இல்ல. டெக்னிக்கா திருட்டு டெக்னாலஜி இஜ்மாங்கிறீங்க, அது வித்ரு இஜ்மாங்கிறீங்க, ஷாஃபியில இஜ்மாவா இல்ல. குறைஷி தான் தலைவரா இருக்கணும், மத்தவங்க வரக்கூடாதுங்கிறீங்க. இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள்ல சொல்லவும் இல்ல, இஜ்மாண்ட அது ஆதாரம், இதை வச்சு ஆதாரம் ஆதாரத்தை காட்டவும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு சகோதரர்களே, ஏறத்தாழ 15 அமர்வுகள் முடிஞ்சு அவர் 3 மணி நேரம், ஏறத்தாழ நானும் 3 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அவர் நீண்ட வாய்ப்பாடு பாடினது மாதிரி வளமைப்படி ஒரு பட்டியலை போட்டு ஃபிக்ஹ் மசாலாக்கள்ல இருக்க எல்லாம் அது இப்பவும் வளமை போல தொகுத்து வச்சிருக்கிறத படிச்சு காட்டிட்டு நம்ம ரொம்ப பெரிய இதெல்லாம் பதில் இல்ல, இந்த பதில் இல்ல, இந்த பதில் இல்ல. அப்ப 3 மணி நேரமா நாங்க சும்மா உட்கார்ந்திருந்தோம், பதில் சொல்லல அப்படிங்கிற ரீதியில் அவர் படிச்சு காட்டிட்டாரு. நாம வச்ச வாதத்துக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு தீர்ப்பு என்ன, அதுல வேணும். இல்லாட்டி இப்படியான்னு சொல்லுங்க, எந்த சட்டமும் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா இல்லாம இல்லவே இல்ல, எல்லாமே தெளிவா இருக்குன்னு சொல்லி பாருங்க, அது ஒத்து வருமா? இஜ்மா 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 இல்லாத அந்த இமாம் இப்னு ஹிப்பான் மறுத்தாரு, அவர் பார்த்தாரு, இப்னு முன்தீரும் பண்ணாரு. ஒவ்வொரு இடத்துலயும் இஜ்மாவுக்கு ஒரு பொருள் இருக்கு, அதை விட்டுறலான்னு இடையில சொல்லிக்கிட்டீங்க, அதை ரெண்டையும் பிரிச்சுட்டாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டீங்க. எல்லாத்தையுமே இஜ்மாங்கக்கூடிய பேரை வச்சுக்கிட்டீங்க.
அபூபக்கர் ஆரம்பிச்சாரு, உமர் வந்ததுக்கு மாற்று கருத்து வச்சிருந்தாரு, மாற்று கருத்து உமர் சொன்னாரு, அதுக்கு மாற்று கருத்து அலி வச்சிருந்தாரு, தான் இருந்தாங்க. இது இஜ்மாவா? இது இஜ்மான் வருமா? ஒவ்வொருவருடைய ஆட்சியாளர்கள் இந்த கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆட்சியாளர் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு போறாங்க. அதே முறையா நினைச்சாங்கன்னா அடுத்து செயல்படுத்துவாங்க. அவங்க ஆட்சிக்கு ரொம்ப சரியில்லைன்னு சொன்னா விட்டுட்டு போயிருவாங்க. இதுக்கு பேர் இஜ்மான் வருமா? இஜ்மான்னு சொன்னா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எந்த சஹாபாக்கள்லாம் ஒன்று கூடி இருந்தாங்களோ அவங்களை உண்ணா உட்கார வச்சு முடிவெடுத்து பண்ணலையா? அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக்க முடிவெடுக்கலையா? இது போன்ற எத்தனையோ இஜ்மாக்கள் நமக்கு செயல்படுத்தப்பட்டிருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஹராம் ஹலால் ஆக்கிறது அந்த காலத்துல பாட்டிய கல்யாணம் முடிச்சான கேள்வி. அது அந்த காலத்துல எவனையோ கூட முடிச்சிருப்பான். இஸ்லாத்துல வந்ததுக்கு பிறகு ஒரு பெண்ணுடைய உறவு அல்லதுக்கு மனம் முடிக்கணுங்க கூடியது ஹராமும் ஹலாலும் மார்க்கத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அந்த காலத்துல இருந்தாங்களா? பாட்டிய முடிச்சுக்கிடுவானா? இது ஒரு கேள்வி. அது முடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு தடை உண்டு இல்ல. ஹராமு ஹலாலு சொல்லணுமா இல்லையா? அது குர்ஆன்ல சொல்லப்படல, ஹதீஸ்ல சொல்லப்படலங்கிறது நான் சொல்றேன். குர்ஆன்ல சொல்லப்படாம ஹதீஸ்ல சொல்லப்படாமல் இருந்தாலும் கூட நீங்களும் ஏக்குறீங்க, நானும் ஏக்குறேன், எல்லா சமுதாயம் ஏத்துச்சு. இதுக்கு பேர் தான் இஜ்மான்னு சொல்றேன். இது இஜ்மாவா தெரியல. இனி என்ன இஜ்மாவா நினைக்கிறான்னு தெரியல. அதே மாதிரி நாங்க ஒவ்வொன்னா எடுத்து வச்சோம். குர்ஆன் ஹதீஸ் நம்ம இடத்துல வந்திருக்குதுன்னு சொன்னா இது அங்கீகார இஜ்மா. எல்லா மக்களும் இதை அங்கீகரிச்சுக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம். இது ஆதாரபூர்வமா அல்ல, ஆதாரம் இல்லாமே அங்கீகரிச்சிருக்கிறோம். குர்ஆனை விளங்கியா நம்ம அந்த குர்ஆன் அங்கீகரிச்சுக்கிட்டோம். இது நமக்கு முன்னால் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன். ஏன் எல்லாருமே ஏத்திருக்கிறோம், எல்லாரும் ஏத்தாங்க, நாமளும் ஏற்கிறோம். ஹதீஸுடைய கிரந்தங்கள் இன்னார் இன்னார் எழுதினது இதெல்லாம் ஏத்துக்கிறோம். இது ஆய்வுடைய அடிப்படையில் அல்ல, அங்கீகாரத்துடைய அடிப்படை. அங்கீகாரத்துடைய அடிப்படையும் அதுவும் இஜ்மால தான் கட்டுப்படும். இந்த இஜ்மாலாம் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்படல, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனால் இதற்கு பேர் தான் இஜ்மான்னு நாம் சொன்னோம். சட்டங்கள் விஷயத்திலே சொன்னோம், ஆய்வுகளுடைய விஷயத்தில் எடுத்து சொன்னோம். அதே மாதிரி உங்களை நீங்களே இஜ்மாவாக செயல்படுத்திட்டு அதுக்கு நேர் மாத்தமா சொல்றீங்களேன்னு சொன்னா எங்களை நீங்க ஏத்துக்கிறாதீங்கன்னு சொல்றீங்க. உங்களை உதாரணமா காட்டணும், அதுக்கு எந்த பதிலையும் நீங்க தரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லலாம்னா ஸல்லல்லாஹு அலைஹின்னு வந்திருக்கல, அதை வச்சு கியாஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி கியாஸ் பண்ணீங்க? நீங்களே பல இடத்துல இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்காத ஸலவாத்தை சொல்லக்கூடாதுன்னு எழுதிருக்கீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வச்சு ஸல்லல்லாஹு அலைஹின்னு மாத்திக்கலாமா? எத்தனை இடத்துல ஒரு இடத்துல உடைய கேள்வியில கேட்கப்பட்டது நீங்க ஸதக்கல்லாஹுல் அலியுல் அஸீம்னு சொல்றீங்களே. ஆமா சொல்றோம், எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். அதுல சொல்றதுல தப்பு எதுவும் இல்லையே. தனக்கு தேவைப்படும் பொழுது அதை எங்கிட்டு கொண்டாலும் திருப்பிட்டு போறதா? அனைவரும் சஹாபாக்கள் சொன்னதாக சொன்னீங்களேங்க, இதுக்கு பேர் தான் இஜ்மா. நம்ம மறுக்கல, அனைத்து சஹாபாக்களும் சொன்னாங்க. புகாரில வந்துச்சுதான், முஸ்லிம்ல வருதுதான், எல்லா ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க. நாங்க மறுத்தா பேசுறோம்? மறுக்கல, சப்போர்ட்டா தான் பேசுறோம். அதுக்கு பேரு என்ன சொல்லணும்னு கேட்கிறேன் நான். அதுக்கு ரசூலுல்லாஹ்வால சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஸலவாத் அல்ல, நபியால் நமக்கு கற்றுத்தந்த ஸலவாத் அல்ல. சொல்றோம், நான் தவறுன்னு சொல்லல, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரு இஜ்மான்னு சொல்றோம். நீங்க எடுக்கிறீங்க, செயல்படுறீங்க. கியாஸ பத்தி எப்படி நீங்க சொன்னீங்களோ செயல் ரூபமா எடுப்போம்ட்டு இதையும் எடுத்து நடந்துகிட்டு இருக்கிறீங்க. பேரு சொல்ல பயப்படுறீங்க, வேற எந்த காரணமும் இல்ல. இஜ்மாவின்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொன்றும் நீங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுடைய நூல்கள்லயே பல இடங்கள்ல எடுத்து எழுதுனீங்க, எடுத்து நடக்கணும்னு சொன்னீங்க. நான் சட்ட ரீதியாகவும் சில சட்டங்களை எடுத்து சொன்னேன். பாருங்க, அதே மாதிரி வருது. நம்ம கசரு தொழுகிறோம், எல்லாருக்கும் தெரியும். லுஹ்ரிய தொழுகையும் பயணத்தில் போகும் பொழுது 4 ஆக்குறோம், 2 ரக்காத் ஆக்கி தொழுகிறோம். இதுவும் ஹதீஸ்ல இருக்குது, நம்ம தொழுகிறோம். என்னுடைய கேள்வி, மகரிபிலையும் ஃபஜ்ரிலையும் கசர் இருக்குதா இல்லையா? ஹதீஸ கொண்டு சொல்லணும், ஹதீஸ கொண்டு சொல்லணும். நம்ம செய்யல, நீங்களும் செய்யறது இல்ல. மகரிப 3 தொழுகிறோம், ஃபஜ்ர 2 தொழுகிறோம். தொழுகையில லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத் இன் கிஃப்தும் அன் யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு வந்திருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, பயணத்துல இந்த 2 ரக்காத்து தான் அசல் தொழுகை, ஊர்ல இருக்கும்போது தொழுகை அதிகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஹதீஸ்ல வருது.
தன்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது 2 ரக்காத்து தான் அசல், இது 2 ரக்காத்து தொழுகை தான் அசல். அதுக்கு பிறகு பயணத்தில் போன அந்த 2 ரக்காத்தையே வைக்கப்பட்டுச்சு. உள்ளூர்ல இருந்தா அது 4 ஆக்கப்பட்டதுன்னு வந்துச்சு. 2க்கும் 4க்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய கேள்வி, மகரிபுடைய தொழுகையில எத்தனை ரக்காத்து தொழணும்? குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்லணும். எல்லாரும் நம்ம செயல்படுறது 3 தான். ஃபஜ்ர்ல நம்ம 2 ரக்காத்தை தொழுகிறோம், 1 ரக்காத்தை குறைச்சிக்கிறது இல்ல. மகரிபுல 2ஆகவோ 1.5ஆவோ ஆக்கிக்கிறது இல்ல. நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம். இது எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதை சொல்லுங்க. எந்த அடிப்படை? கியாஸ் வைப்பீங்களா? இல்லாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபுல வந்து முழுமையா தொழுதுக்கண்டு எங்கேயாவது வெளிரங்கமா சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது குர்ஆன்லயே இது தன்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்குதா? இல்லையே. இது இஜ்மாவை கொண்டுதான் அது ஊர்ஜிதமாகுதுன்னு சொல்றோம். குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவா சொல்லப்படல, சமுதாயம் ஏத்திருக்குது. அறிஞர் பெருமக்கள் ஆய்வுடைய அடிப்படையிலையும் அப்ப இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொழுதுகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் நம்ம அங்கீகரிக்கிறோம். இதுக்கு பேரு தான் இஜ்மான்னு சொல்றோம். வேற எதுக்கு இஜ்மான்னு சொல்ல போறோம் நம்ம? அதே மாதிரி நம்ம ஹைதுக்கார பெண், ஒரு மாதவிடாய் நிலையில் இருக்கக்கூடிய பொம்பளை நோன்பு வைக்கிறது இல்லைன்னு தெரியும். அவ தொழுகவும் மாட்டா, நோன்பும் கிடையாது. அதே நேரத்தில் ஹைதுடைய காலத்தில் நோன்பு நோக்க கூடாது, நோன்பு வைக்கிறது சரியில்லை. அப்படி வச்சா அப்ப அந்த காலத்தில் விடக்கூடிய அந்த நோன்ப பிற்காலத்தில் நோக்க வேண்டியது இருக்குதே. இஜ்மா தானே சொல்றோம். இஜ்மா தானே வச்ச நோன்பு நோக்கணுங்கிற, தொழுகையை விட்டு சொல்றோம், நோன்பு மட்டும் நோக்கணும்னு சொல்றோம். ஒரு மாதவிட காலத்தில் விடுபடக்கூடிய தொழுகைகளை திரும்ப கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. நோம்ப கலா செய்யணும்னு சொல்றோமே. இது நீங்களும் செய்யறோம், நம்மளும் செய்யறோம், நம்ம சட்டங்களை சொல்றோம். இது குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் பலமான ஹதீஸ்கள்ல தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கா. இஜ்மாங்கிற முறையில தானே அதை எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி சகோதரர்களை, இது மாதிரி ஏராளமான உதுவே செய்யறோம். உது செய்யும் போது தண்ணினாலதான் உது செய்யறோம். மற்ற பொருள்களை கொண்டு உது செய்தால் உது கூடாதுங்கிறது கூட இஜ்மா தான். தண்ணீரை கொண்டு உது செய்யணுங்கிறது தெரியும். தண்ணீர் இல்லாத நேரத்தில் மண்ணை கொண்டு நம்ம தைமம் செய்யறதுங்கிறது தெரியும். ஒரு மனிதன் உடம்புல நஜிசு பட்டுச்சுன்னா ஒரு மோரை ஊத்தி கழுவலாம், ஒரு இளநீர் தண்ணீரை ஊத்தி கழுவிடலாம். ஆனா உது செய்யறதுக்கு அந்த இளநீர் தண்ணீரை பயன்படுத்த முடியுமா? கூடுமா? கூடாதா? கூடும் சொன்னாலும் ஆதாரம் சொல்லணும், கூடாதுன்னு சொன்னாலும் ஆதாரம் சொல்லணும். நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா முழு சமுதாயமும் என்ன ஏற்றிருக்குது? தண்ணீர் அல்லாத மற்ற பானங்களை கொண்டு ஒது செய்தால் அந்த ஒது கூடாதுங்கக்கூடிய சட்டமும் இஜ்மா. சின்னஞ்சிறுசுல இருந்து பெண்ணும் பெருசு வரைக்கும், ஹலால்ல இருந்து ஹராமு வரைக்கும் எண்ணற்ற சட்டங்கள் இருக்குது. குர்ஆன்லயும் ஹதீஸ்ல அது தெளிவா சொல்லப்படல. அது அறிஞர் பெருமக்களுடைய ஆய்வுடைய அடிப்படையிலேயோ அல்லது அவர்களுக்கு கிடைத்த பலவீனமான ஒரு ஹதீஸுடைய அடிப்படையிலும் கூட, அல்லது பல்வேறுபட்ட ஹதீசுகள் இருந்து எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுப்பதனுடைய அடிப்படையிலும் கூட அவர்கள் அதை எடுத்து செயல்படுத்துறாங்கன்னா அதுக்கு பேரு இஜ்மான்னு சொல்றோம். நான் சொல்றேன், ஆலிம்களோ அறிஞர் பெருமக்களோ ஆய்வாளர்களோ ஆதாரம் இல்லாம சொல்ல போறதில்லை. ஆனா அந்த ஆதாரம் தெளிவா இருக்காது. குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் ஆய்வு செய்யறாங்க, இஸ்லாமிய அடிப்படையை வச்சு யோசிச்சு பார்க்கறாங்க. அதற்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய செயல்களை விட்டுட்டு முறைப்படுத்தப்பட்ட செயல்களா இருந்தா அதை செயல்படுத்தி காட்டுறாங்க. இதுக்கு பேரு இஜ்மான்னு சொல்றோம். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவா இருந்தா அவங்க இந்த மாதிரி ஆய்வு செய்ய வேண்டிய தேவையே இல்லை சகோதரர்களே. ஆக இப்படி நிலையில தான், இல்லாவிட்டால் என்னவாயிரும்? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தியா இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். வெளியில இருக்கக்கூடிய ஆயத்து, தெளிவா இருக்கக்கூடிய ஆயத்து ஹதீஸ மட்டும் வச்சு எடுப்பட்டா ஆயிரக்கணக்கான மசாலாக்கள் தீர்வு இல்லாம போயிடும். அதை எடுக்கிறதுக்கு மசாலாக்களுக்கு விடிவு சொல்ல, தீர்வு சொல்லுவதற்கு 2 வழி. ஒன்று கியாஸ் செய்யணும். கியாஸ் தனித்தனி மனிதன் செய்வாங்க. அவர் செய்வார், இவர் செய்வார், நான் செய்வேன், நீங்க செஞ்சுக்கலாம். இதையே ஒன்று விட்டு செஞ்சுட்டா அது பெரிய இஜ்மான்னு சொல்றோம். வேற எந்த வித்தியாசமும் இல்ல. தனியா இருந்தா ஏத்துக்கிறோம், ஒன்னா சேர்ந்தா ஏத்துக்கிற மாட்டோம். அது ஒரு பெரிய குழப்பமான நியதின்னு சொல்றது, அது குழப்பத்துக்கு தான் நீங்க வழிவகுக்கிறீங்களே தவிர விஷயத்தில் எந்த குழப்பமும் அல்ல. தெளிவாக சொல்லப்படாத நிலையில் அந்த இமாமு சொன்னாரே, இந்த இமாமு சொன்னாரே, ஒவ்வொரு இமாமும் சொல்லி இருப்பாங்க. பல இமாம்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு தெரிந்த தகவலை வச்சு இஜ்மான்னு சொன்னாங்க, சில பேர் தெரியாத தகவலை வச்சு இஜ்மா இல்லைன்னு சொன்னாங்க, மறுத்திருப்பாங்க. நான் இஜ்மாவிற்கு சொன்ன வரைவிலக்கணம், ஒரு தாரீஃபு தெளிவா சொல்லி இருக்கிறேன். இப்ப இதுக்கு நீங்க மறுத்து பேசி வேற விதமான ரூட்ல கொண்டு போறதுங்கிறது மக்களை திசை திருப்புறதானே தவிர சத்தியத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இது காரணமாக சோதர்களே. அதே மாதிரி உங்களுக்கு தலாக்குடைய விஷயத்தில் எடுத்து சொன்னேன்.
அத்தனையும் தெள்ள தெளிவா எடுத்து வச்சேன். அதுக்கு நீங்க அவர் இப்னு தைமியா எழுதிருக்கிறாரு, இன்னாரு அடுத்தாங்க, அதுக்கு சனதோட இருந்தா கொடுங்க, நாங்க பாக்குறோம்னு சொல்லி இருக்கிறோம். இருந்தா எடுத்து சமர்ப்பிங்க. அதுக்கு டைமும் சொல்றோம். நீங்க கையில வச்சுக்கிட்டு தான் பேசணும்னா இதுக்கு கூட நீங்க கையில வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்கணும். நம்ம அதை சொல்லல. இருந்தா கொடுங்க, நம்ம ஆய்வு செய்யறோம். இருந்துச்சுன்னா நம்ம வர்றோம்னு சொல்றோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூக்குல சஜ்தா செய்யலாம்னு சொன்னாரு, நீங்க அதுக்கு பதில் சொல்லலன்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. எல்லாருமே நெத்தியில தான் சஜ்தா செய்வாங்க. இமாம் அபு ஹனீஃபாவோட 80 வருஷம் தொழுதிருக்கிறாரு, என்னைக்கு மூக்குல சஜ்தா செஞ்சிருக்க மாட்டாரு. அவரும் நெத்தியில தான் சஜ்தா செஞ்சிருப்பாரு. நெத்தியில மூக்குல செய்யலாமாங்க கூடியது ஒரு சட்ட பிரச்சனையா சொன்னார். சஜ்தா என்பதற்கு என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இத்துடன் இன்றைய விவாதம் நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சரியாக 10 மணிக்கு விவாதம் தொடங்குகிறது. பார்வையாளர்கள் அனைவரும் 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே தங்கள் இருக்கையில் வந்து அமருமாறு மிக தாழ்வோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் சரியாக நாளை காலை 9:50க்கெல்லாம் கரெக்டாக வந்து அமர்ந்து விடுங்கள். இன்றைய தேவைகளுக்கு உண்டான இதே இடத்தையெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. காலையிலே சீக்கிரமா வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Allah